வெரி குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நேற்றோட கிளாஸோட கண்டினியூஷன் தான் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இந்தியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ பில்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பேப்பர்ல வரும் இல்லைங்களா, மசோதான்னு சொல்லுவாங்க. அந்த மசோதாவை தான் பில்ஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? பில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சட்டங்கள். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் இருக்கு, மருத்துவ சட்டம் இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள் எங்க எழுதப்படுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பாராளுமன்றத்தில் எழுதப்படுது. சரிங்களா? எங்க எழுதப்படுதுப்பா? பாராளுமன்றத்தில் எழுதப்படுது. பாராளுமன்றத்தில் எழுதக்கூடிய சட்டங்கள் மொத்த இந்தியாவுக்கும் பொதுவானது. அதுவே ஒரு மாநில சட்டமன்றத்தில் எழுதக்கூடிய சட்டங்கள் அந்த மாநிலத்துக்கு மட்டுமே ஆனது. இப்ப எடுத்துக்காட்டு, இப்போ 234 எம்எல்ஏஸ், சரிங்களா, 234 எம்எல்ஏ வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 234 எம்எல்ஏக்களும் சேர்ந்து சட்டம் எழுதுவாங்க. இந்த சட்டம் யாருக்கு பொதுவானது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். புரிஞ்சுங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய ஒரு சட்டம் பக்கத்து மாநிலத்துக்கு செல்லுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செல்லாது. மொத்த இந்தியாவுக்கும் செல்லுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செல்லாது. அதே மாதிரி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், there are 3 லிஸ்ட்: யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மத்திய அரசுகள் இந்த விஷயத்துல சட்டம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. எடுத்துக்காட்டா வந்து நான் மிலிட்டரி கூட சொல்லியிருக்கேன். மிலிட்டரியில வந்து ஒரு மாநில அரசு, அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் எழுத முடியாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் எழுத முடியும். இதெல்லாம் உங்களுக்கு நான் பிரீஃபா சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த பர்டிகுலர் விஷயத்துல தான் சட்டம் எழுதணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அந்த ஸ்டேட் லிஸ்ட். அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. அக்ரிகல்ச்சர், சரிங்களா, அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சில டாக்ஸ், இந்த முத்திரைச்சால், இப்போ நீங்க வந்து ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில முத்திரைத்தாள் வாங்குவீங்க இருக்கா இல்லையா, அந்த ஸ்டாம்ப் பேப்பர். அந்த ஸ்டாம்ப் பேப்பருக்கான டாக்ஸ், அந்த ஸ்டாம்ப் பேப்பரை இஷ்யூ பண்றது, இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா யார்கிட்ட தான் இருக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தொடர்பான சட்டங்களை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகன போக்குவரத்து அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த விஷயங்கள்ல மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னால சட்டம் எழுத முடியும். சரிங்களா? இந்த இந்த பர்டிகுலர் விஷயங்களை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டங்கள். நான் முதலே சொல்லியிருக்கேன், சட்டங்கள் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுங்களா? ஸோ அப்படின்னா ஒரு மாநிலத்திற்கு தேவையான விஷயங்களை அந்த மாநிலத்தினோட எம்எல்ஏக்கள் சட்டம் எழுதுவாங்க. ஆனா மொத்த இந்தியாவுக்கும் தேவையான விஷயத்தை யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள். சரிங்களா? பாராளுமன்றத்தில் தான் 2 அவைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், லோக்சபா, ராஜ்யசபா. அதுக்கு பேர் தான் நான் பைகேமரலிசம், இரு அவை ஆட்சி முறை அப்படின்லாம் சொன்னேன். சரிங்களா? அதே மாதிரி பைகேமரலிசம்ங்கிறது சென்ட்ரல்ல தான் வந்து கம்பல்சரி, ஸ்டேட்ல அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு பைகேமரலிசம் அப்படிங்கிறது ஆப்ஷனல். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்டோட பேர்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எல்லாமே வந்து பைகேமரல் ஸ்டேட் தான். 2 அவைகள் இருக்கு. ஒரு அவைக்கு பேர் தான் எம்எல்ஏ, இன்னொரு அவைக்கு பேர் தான் எம்எல்சி. எம்எல்சிங்கிறது மேலவை, எம்எல்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழவை. சரிங்களா? எம்எல்ஏக்கள் கீழவையில் இருப்பாங்க, எம்எல்சிக்கள் மேலவையில் இருப்பாங்க. இந்த ஸோ அதான் அதாவது மத்தியத்தில் எப்படி ராஜ்யசபா லோக்சபா இருக்கோ அந்த மாதிரி தான் எம்எல்ஏங்கிறது லோக்சபா மாதிரி, எம்எல்சி அப்படிங்கிறது ராஜ்யசபா மாதிரி. ஒரு மாநிலத்தில், அதாவது ஒரு ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு. சரியாப்பா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவோம், சட்டம் எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணலாம், யூனியன் லிஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுல வந்து என்ன பண்ணலாம், சட்டத்தை எழுதலாம். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் எழுதப்படுற சட்டங்கள் மொத்த இந்தியாவுக்கு என்ன, அது பொதுவானது. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை எழுதியாச்சுன்னா எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணணும், அதை பின்பற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூல். சரியாப்பா? இதுதான் ஒரு பேசிக் கான்செப்டே. அதுல என்னென்ன, அதாவது ஒரு சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கண்டிப்பாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சட்டம். சட்டம்னா வந்து இட்ஸ் லைக் அன் ஆர்டர். நம்ம வந்து கண்டிப்பாக அதை எல்லாரும் என்ன பண்ணி தான் ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம மேல அந்த சட்ட ரீதியாக, ஏன்னா ஒரு சட்டத்தை எழுதுறப்பவே அதை மதிக்கலைன்னா என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதிடுவாங்க. ஸோ ஒரு சட்டத்தை மதிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இருக்கா இல்லைங்களா? இப்போ மோட்டார் வாகன சட்டப்படியே வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா வந்து 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அதே மாதிரி தரமில்லாத உணவுப் பொருட்களை வித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு. இதெல்லாம் உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே தான் அதெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சட்டத்தை எழுதுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் அந்த சட்டத்தை வயலேட் பண்ணலாம், இஃப் வி டோன்ட் ஃபாலோ த பர்டிகுலர் ஆக்ட் டெஃபினெட்லி வி வில் பி பனிஷ்ட். சரிங்களா? கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதற்கான தண்டனை இருக்கு. அதை சேர்த்தி தான் எழுதுவாங்க. ஸோ சட்டம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா,
ஒரு அவையில போயிட்டு அந்த அவையில பாஸ் ஆகி அடுத்த அவைக்கு போய் அந்த அவையிலையும் பாஸ் ஆகி, சரிங்களா, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னு சொல்லணும், சட்டம்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பில் வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அறிமுகப்படுத்துறது. ஒரு சட்டத்தை வந்து லோக்சபாவிலே அறிமுகப்படுத்தலாம், அதே மாதிரி ராஜ்யசபாவிலே அறிமுகப்படுத்தலாம். இப்போ எந்த அவையில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணுமோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பில்லை வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா லோக்சபாவில் முதல்ல அது பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எங்க போகும், ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவிலையும் அது பாஸ் ஆகணும். ஸோ இப்போ ராஜ்யசபாவிலையும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுடைய கையெழுத்துக்கு அது போகும். ஸோ பிரசிடென்ட் அது கையெழுத்து போட்டார்னா தான் அதை நம்ம என்ன சொல்லணும், சட்டம்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை என்ன சொல்லிக்கலாம், மசோதான்னு சொல்லிக்கலாம். பில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இஃப் இட் பிகம்ஸ் லா, இஃப் இட் பிகம்ஸ் ஆக்ட், கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா மக்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சட்டங்கள்ல யார் யாரெல்லாம் வந்து இதுல பங்கு எடுத்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள், பிரசிடென்ட், இந்த 3 பேரும் தான் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த 3 பேரை சேர்த்து தான் பார்லிமெண்ட்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? பிரசிடென்ட் இஸ் a integrated part of parliament. President is not a member of parliament. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்னது, லோக்சபாவினுடைய உறுப்பினர்கள், ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான். பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு பாராளுமன்றத்தினுடைய ஒரு பகுதி, அவர் பாராளுமன்றத்தினுடைய ஒரு உறுப்பினர் கிடையாது. சரிங்களா? பாராளுமன்றத்தினுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவருடைய பவரை நம்மளே கீழே இறக்குற மாதிரி. சரியாப்பா? இதுதான் கான்செப்ட். இப்போ இதே ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 அவைகளை உடைய ஸ்டேட்டும் இருக்கு, ஒரே ஒரு அவை இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்கு. அதாவது 2 ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கு, ஒரு ஹவுஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு ஹவுஸ் தான் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு ஹவுஸ் தான் இருக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பில் எத்தனை சொல்ல ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மசோதாவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பேசி விவரிச்சு அந்த மசோதா வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அல்டிமேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கவர்னருடைய கையெழுத்துக்காக அனுப்பி வைப்பாங்க. கவர்னர் அதுக்கு கையெழுத்து போட்டு சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணி ஆகணும், அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுதான் ஒரு ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ரூல். இதுவே 2 அவைகள் இருக்கக்கூடிய 2 ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை பொறுத்தளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேச கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 2 அவையில் எம்எல்சிக்குள்ளேயே ஒரு சட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எம்எல்ஏக்குள்ளேயே ஒரு சட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு சட்டம் வருது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அது பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணுங்கிறது நத்திங்ப்பா. பாஸ் ஆகணுங்கிறது என்னது, அதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டி, எத்தனை பேர் ஓட்டு, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல ஓட்டு போட்டா அது பாஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மினிமம் அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில 50% மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. மெஜாரிட்டி மேட்டர்ஸ் இருக்கா இல்லையா? நம்ம இந்திய பாராளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு, எந்த இடத்த பொறுத்தளவுக்கு மெஜாரிட்டி மேட்டர்ஸ். இப்போ 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 51 பேர் என்ன சொல்றாங்களோ அதான் மிச்சம் இருக்க 49 பேர் கேட்ட ஆகணும். அதுதான் ரூல். சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு, இந்தியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு அவையில் அந்த மாதிரி பில் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போகும், 2ஆம் அவைக்கு போகும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டா கவர்னருடைய கையெழுத்துக்கு போகும். கவர்னர் ஒன்ஸ் கையெழுத்து போட்டார்னா ஆந்திர பிரதேசில் அந்த சட்டத்தை அனைவரும், சரிங்களா, அனைத்து மக்களும் என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். சட்டங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஈவன் கவர்னரும் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி அந்த எழுதின எம்எல்ஏக்களும் எம்எல்சிக்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மக்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் எல்லாருமே இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இங்க சட்டத்தை எழுதுறவன் தான் அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்ல நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா அப்படிலாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். சட்டத்தை எழுதுறவங்களும் சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை நான் முதலே சொல்லியிருப்பேன். ஒரு எம்எல்ஏ ரோட்ல வந்தாருன்னா அவருக்கு என்ன சாலை விதிகள் இருக்கோ அதே மாதிரி நீங்க ரோட்ல ஒரு பைக் எடுத்துட்டு போறீங்க, ஒரு கார் எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாலை விதிகளும் சமம் தான். யாருக்குமே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இங்க கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மசோதான்னு சொல்றேன் இல்லைங்களா? இந்த மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் மசோதா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் வந்து என்ன பண்ண போறேன், அல்டிமேட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்ல போறேன். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுல ஓட்டு போட்டா மட்டும்தான், மொத்த எண்ணிக்கையில வந்து கம்பேர் பண்ணி, இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ இந்த 4% டைப் ஆஃப் மசோதாவுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு எண்ணிக்கையில ஓட்டு தேவை. சரிங்களா? அது என்ன எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியாப்பா? ஸோ இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு மெஜராக நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பில், டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி நேற்று பார்த்துட்டீங்கன்னா குரூப்ல உங்களுக்கு இந்த வாரத்துக்கான டெஸ்டான சிலபஸ் என்ன, அதுக்கு என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக கிளாஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கிளாஸை கரெக்டாக கவனிச்சிங்கனாலே டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த டைம் நான் கொஞ்சம் அதிகமான மார்க் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ என் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. சரிங்களா? என் எக்ஸ்பெக்டேஷனை டெய்லி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் வரப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட்? ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் பில். டைப்ஸ் ஆஃப் பில் என்ன எடுத்தோம்னா மசோதாவின் வகைகள் அப்படின்னு எடுத்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மசோதாலாம் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்துக்கு பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்தில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பில் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். சரிங்களா? சட்டமன்றம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு, அதுவே பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டோட்டல் இந்தியாவுக்குமே. ஸோ பார்லிமெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தமிழ்ல அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லுவோம். எழுதிக்கிங்கப்பா. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு என்னது? அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் என்ன? அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது தான். சரிங்களா? It is passed to amend the provision of the constitution introduced under article 368. So constitutional amendment bill எந்த பர்டிகுலர் சரத்துக்கு கீழே, எந்த பர்டிகுலர் ஆர்டிகல் கீழே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 கீழே தான். புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னா என்னன்னா தமிழ்ல சொல்ற எழுதிக்கிங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த ஒரு சரத்தையும் மாற்றியமைத்தல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மசோதா எனப்படும். எடுத்துக்காட்டாக எந்த ஒரு சரத்தை நீக்கினாலும் சரி, புதிதாக ஒரு சரத்தை சேர்த்தாலும் சரி, சரிங்களா? ஒரு வார்த்தையை மாற்றினாலும் சரி, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை மாற்றினாலும் சரி, அது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா எனப்படும். புரிஞ்சுங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில் அப்படின்னா என்னன்னு இங்கிலீஷ்ல சொல்றேன், எழுதிக்கிங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இஸ் கால்ட் அஸ் மேக்கிங் சேஞ்சஸ் பிராக்கெட்ல அமெண்டிங் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். மேக்கிங் சேஞ்சஸ் பிராக்கெட்ல அமெண்டிங் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அமெண்ட் என்ன? திருத்துறது அப்படின்னு அர்த்தம். Amendment means any corrections made in the constitution. Amendment means any corrections made in the Indian constitution, which includes adding or removing an article. Adding or removing an article, changes made in the schedule, adding or removing a schedule, even altering any, for example, any type of alteration in the constitution is regarded as constitutional amendment. எடுத்துக்காட்ட சொன்னா ஒரு புள்ளி வெச்சாலும் அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். இருக்கிற ஒரு புள்ளியை நீக்கினாலும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். அண்டுன்ற ஒரு வார்த்தையை மேன் மாத்தினா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். இப்போ ஆர்டிகல் வந்து ஒரு 448 ஆர்டிகல் இருக்குன்னு சொல்றேன். 449வது ஒரு ஆர்டிகலை சேர்த்தாலும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். 448 ஆர்டிகல்ல 2 ஆர்டிகலை ரிமூவ் பண்ணி 446ன்னு மாத்தினாலும் அது அமெண்ட்மெண்ட் தான். இப்ப 12 ஷெட்யூல் இருக்குன்னு சொல்றேன், 12 அட்டவணைகள் இருக்கு. இந்த 12 அட்டவணைகள்ல புதுசா ஒரு 13வது ஒரு அட்டவணை சேர்த்தாலும் அதுக்கு பேர் அமெண்ட்மெண்ட் தான். இந்த 12 அட்டவணையில ஒரு அட்டவணை நம்ம வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீக்கிட்டாலும் அதுவும் அமெண்ட்மெண்ட் தான். ஸோ அப்படின்னா ஆர்டிகல்ஸ்லையும் ஷெட்யூல்ஸ்லையும், சரிங்களாப்பா, சரத்துகள்லையும் அட்டவணைகளையும் நம்ம செய்யக்கூடிய மாற்றத்தை தான் என்னன்னு சொல்றோம்? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியாப்பா? ரைட். ஸோ நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி தான் இந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 டைப் ஆஃப் லா இம்பார்ட்டன்ட். பேஸ் லா அப்படிங்கிறது தான் அடிப்படை சட்டம், அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது தான் இந்தியாவினுடைய அடிப்படை சட்டம். புரிஞ்சுங்களா?
சோ இதை தவிர இன்னொரு சட்டம் இருக்கு, பாராளுமன்றத்தினால் எழுதப்படக்கூடிய சட்டங்கள் சொல்லுவோம். உணவு பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், மோட்டார் வாகன சட்டம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தினால் எழுதப்படக்கூடிய சட்டங்கள். இன்கம் டாக்ஸ் லா இருக்காங்களா, வருமான வரித்துறை சட்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்றோம், பாராளுமன்றத்தினால் எழுதப்படக்கூடிய சட்டங்கள். தோஸ் லாஸ் ஆர் கால்ட் அஸ் பார்லிமெண்டரி லாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்களா? சோ அப்படின்னா ஒரு பார்லிமெண்டரி லாவை நம்ம திருத்துறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொன்னாங்க, இருக்கா இல்லைங்களா? குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொன்னாங்க. குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது எதுல வராது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கீழே வராது. அது எதுலதான் வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இட்ஸ் a பார்லிமெண்டரி லா. பாராளுமன்றத்தினால் எழுதப்பட்ட சட்டம் தான் இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அந்த இந்திய குடியுரிமை சட்டம் தான் இது வரைக்கும் 9 டைம் என்ன பண்ணிருக்காங்க, திருத்திருக்காங்க. சோ அப்படின்னா பாராளுமன்றத்தினால் எழுதப்பட்ட ஒரு சட்டத்தை திருத்துவது அப்படிங்கிறது எதுக்குள்ள வராது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறதுக்குள்ள வராது. புரிஞ்சுங்களா? அமெண்டிங் பார்லிமெண்டரி லா will not account as a constitutional amendment bill. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கங்க. புரிச்சுங்களா? முதல் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்னா என்னன்னு சொன்னேன். இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்குள்ள என்ன வராதுன்ற சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வராது, பாராளுமன்ற சட்டத்தை திருத்துவது என்பது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவில் கணக்கிடப்படாது. சரியாப்பா? செகண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றியமைப்பது. ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றியமைப்பது, ஒரு மாநிலத்தை உருவாக்குவது, சரிங்களா? அல்லது இரண்டு மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு குறிப்பிட்ட மாநிலமாக உருவாக்குவது. மாநிலத்தின் எல்லையை மாற்றியமைப்பது, சரிங்களா? இரண்டு மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை உருவாக்குவது. சரியாப்பா? இரண்டு மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை உருவாக்குவது, அது புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குவது, அல்லது ஒரு மாநிலத்தின் அங்கீகாரத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுவது. ஒரு மாநிலத்தின் அங்கீகாரத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுவது, மாநிலத்தின் பெயரை மாற்றுவது. சரிங்களா? அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவாக கணக்கிடப்படாது அப்படிங்கிறத உண்மை. புரிச்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தெலுங்கானாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தை உருவாக்குனாங்க. கடைசியா நம்ம உருவாக்குன மாநிலமே தெலுங்கானா தான். தெலுங்கானான்ற ஒரு மாநிலத்தை உருவாக்குனாங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற இருந்த ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமா மாத்தினாங்க. சரியாப்பா? அதே மாதிரி தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்குறப்போ ஆந்திர பிரதேசனுடைய எல்லையிலையும் அதே மாதிரி தெலுங்கானாவினுடைய எல்லையிலையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இருக்கா இல்லையா? இதெல்லாம் எதுக்குள்ள வராதுன்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்குள்ள வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா. சரிங்களா? So which are not considered as constitutional amendment bill அப்படின்னு எழுதிக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்களா? Any changes made in the parliamentary laws will not account as constitutional amendment bill. பாராளுமன்ற சட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் எதா வராது, கண்டிப்பா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவா வராது. செகண்ட் புரிஞ்சுங்களா? ஆல்டரிங் எ ஸ்டேட், ஒரு மாநிலத்தை மாற்றி அமைப்பது. ஆல்டரிங் எ ஸ்டேட், கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது. சேஞ்சிங் த நேம் ஆஃப் த ஸ்டேட், சேஞ்சிங் த நேம் ஆஃப் த ஸ்டேட், சேஞ்சிங் த பவுண்டரி ஆஃப் எ ஸ்டேட். 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ப்பா. ஆல்டரிங் எ ஸ்டேட், சேஞ்சிங் த நேம் ஆஃப் த ஸ்டேட், changing the boundary of the state, creation of new state will not be accounted as constitutional amendment bill. Will not be accounted as constitutional amendment bill. சரிங்களா? will not be accounted as constitutional amendment bill. இதான்ப்பா. இதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னா மணி பில் எழுதிக்கீங்க. இங்க காட்டியிருக்கேன் பாருங்க. தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண மசோதா அப்படின்னு சொல்லுவோம். மணி பில் என்னது? பண மசோதா. பணம் மற்றும் நிதி சார்ந்த, பணம் மற்றும் நிதி சார்ந்த
சரிங்களா? திட்டங்களை நடைமுறைப்படுத்த தேவையான சட்டங்களை என்னன்னு சொல்லுவோம்? பண மசோதா என்னன்னு சொல்லுவோம். பணம் மற்றும் நிதி சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த தேவையான மசோதாவையே நம்ம என்ன சொல்லுவோம்? பண மசோதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மணி பில் மீன்ஸ் மணி பில் ஸ்பெஷலி டீல்ஸ் வித் த மணி மேட்டர்ஸ். புரிச்சுங்களா? மணி பில்ஸ் ஸ்பெஷலி டீல்ஸ் வித் த மணி மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆதார் அப்படிங்கிறது ஒரு மணி பில். ஆதார் பில் அப்படிங்கிறது என்னதுப்பா? ஒரு மணி பில். சரிங்களா? ஆதார்ங்கிறது என்னதுப்பா? ஒரு மணி பில். ஏன்னா ஆதார் கார்டு இல்லாம அரசு உங்களுடைய அக்கௌண்ட்ல எந்த ஒரு மானியத்தை கொடுக்க விரும்புச்சுனாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஆதார் கார்டையும் உங்க பேங்க் அக்கௌண்ட் இணைச்சிருக்கணுமா இல்லையா? சோ அல்டிமேட்டா இந்த ஆதார் அப்படிங்கிற சட்டம் வந்து பாத்துட்டீங்கன்னா எதுல ஆதார் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்றத்தினால் எழுதப்பட்ட சட்டம். இந்த பர்டிகுலர் சட்டம் வந்து பாத்துட்டீங்கன்னா பணம் மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எஸ்பெஷலா ஹேண்டில் பண்ணுது. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மணி பில் அப்படின்னு. நம்ம ஆதார் பில்ல மணி பில் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களாப்பா? தீஸ் ஆர் த ஸ்பெஷல் திங்ஸ். மணி பில் அப்படின்னா சரிங்களா? பண மசோதாங்கிறது அப்படிதான். எடுத்துக்காட்டாக இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். உடனடி பண தேவைகளை பத்தி பேசக்கூடிய பில் என்னன்னு சொல்லுவோம்னா மணி பில்னு சொல்லுவோம். உடனடி பண தேவைகளை. அரசு செயல்படுறதுக்கு உடனடியாக பண தேவை இருக்கு அப்படின்னா அந்த பண தேவையை பத்தி பேசுறதுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம்? மணி பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நார்மலாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுற டாக்ஸ் பணம், அதே மாதிரி மத்திய அரசுகளுடைய நிறுவனங்கள். இப்போ வந்து மத்திய அரசுடைய நிறுவனங்கள் இது இருக்குது, ஏர்போர்ட்டு, அதே மாதிரி ரயில்வேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெல் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு, பிஎல் கம்பெனி இருக்கு, ஹிந்துஸ்தான், பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி பெட்ரோலியம் இருக்கா இல்லைங்களா, இந்தியன் ஆயில். இதெல்லாமே மத்திய அரசினுடைய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை ஈட்டும். இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம், இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் கட்டுறோம் இல்லையா? ஸோ இந்த டோட்டல் ரெவின்யூ எங்க போய் அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம கட்டுற டாக்ஸ் பணமா இருக்கட்டும், அதே மாதிரி கவர்மெண்ட்டினுடைய எந்த ஒரு ரெவின்யூவாகவும் இருக்கட்டும், அந்த ரெவின்யூ எல்லாமே எந்த பணம் எந்த அக்கௌண்ட்ல தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதை தமிழ் என்ன சொல்லுவோம்? ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இந்திய அரசின் ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிறப்போ எல்லா ஃபண்டுமே எங்கே தான் போகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த நிதிக்கு தான் போகும். இந்த ஒருங்கிணைந்த நிதியில இருந்து நம்ம பணத்தை எடுத்து தான் என்ன பண்ண முடியும்? அரசின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக, மக்களின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக செலவு பண்ண முடியும். அப்படின்னா இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ₹1 எடுக்கணும்னா கூட ஒரு மணி பில்ல பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணித்தான் ஆகணும். சரிங்களா? பாராளுமன்றத்துல இருந்து ஒரு பண மசோதாவை பாஸ் பண்ணாம சரிங்களா கண்டிப்பா ₹1 கூட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. சரிங்களா? சோ நார்மலாவே மத்திய அரசுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு. சரிங்களா? மத்திய அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் is having 3 types of accounts. First account is called as Consolidated Fund of India. என்னன்னு சொல்லலாம்? மத்திய அரசுக்கு 3 விதமான நிதிகள் உள்ளன. முதல் நிதி அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி அப்படின்னு சொல்லுவோம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. செகண்ட் இஸ் பப்ளிக் அக்கவுண்ட் ஃபண்ட், பொது வைப்பு நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொது வைப்பு நிதி, பப்ளிக் அக்கவுண்ட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பொது வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அவசர கால நிதி அப்படின்னு அர்த்தம். அவசர கால நிதி அப்படின்னு அர்த்தம். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு சரிங்களா அதுக்கு தான் மணி பில் அப்படிங்கிறது அவசியம். சரிங்களா? அப்படின்னு என்ன பண்ணணும்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ₹1 கோடி தேவைப்படுது அப்படின்னா அந்த ₹1 கோடியை வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இந்த மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன், எழுதிக்கிங்கப்பா. மணி பில் பண மசோதாவானது லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். மணி பில் கேன் ஒன்லி introduced in Lok Sabha. Money bill can only introduced in Lok Sabha. சரிங்களா? பாலிட்டியில அடுத்தடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்.
நம்மளை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம தெரியாம இருந்தோம். இப்ப எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையா சொல்ல போனா இந்த கிளாஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஆர்வத்தை தான் ஏற்படுத்தணும். சரியாப்பா? நான் சொல்றதை கரெக்டா கேட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்திய அரசுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா பணம் தேவை அப்படின்னா மணி பில்லை வந்து என்ன பண்ணணும், லோக்சபா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்க சைடில் எழுதி வச்சுக்கோங்க, மணி பில் கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ் இன் லோக்சபா. பண மசோதாவை லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், ராஜ்யசபால அறிமுகப்படுத்த முடியாது. இப்போ இந்த மணி பில் என்ன பண்ணணும்னா லோக்சபால பாஸ் ஆகணும். பாஸ் ஆனா எங்க போகும், ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபா 14 நாளைக்குள்ள என்ன பண்ணணும், இந்த இந்த மணி பில்லை பாஸ் பண்ணணும். வெறும் 14 நாளைக்குள்ள. அப்படி பாஸ் பண்ணலினாலும் அந்த பில் பாஸ் ஆச்சுன்னு ரிகார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மணி பில்லை பொறுத்தளவுக்கு ராஜ்யசபாவுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. கொஞ்சம் பண மசோதாவை பொறுத்தளவுக்கு ராஜ்யசபாவுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. திருப்பி சொல்றேன்ப்பா, இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை அப்படின்னா அவங்க வந்து ஒரு லோக்சபால ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த 1 கோடி ரூபாய் தேவை, எதுக்கு தேவை அப்படிங்கிற அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபா 14 நாளைக்குள்ள என்ன பண்ணலாம், அந்த பில்லை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிருச்சு அப்படின்ட்டு பிரசிடென்டோடைய கையெழுத்துக்கு போகும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாரு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணலாம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கவர்மெண்ட் பணத்தை வித்ட்ரா பண்ணி எதுக்கு செலவு செய்யணுமோ அதுக்கு செலவு செஞ்சுக்கலாம். த ரூல். ஸோ என்ன சொல்றேன், பண மசோதாவை பொறுத்தளவுக்கு ராஜ்யசபாவிற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. பண மசோதாவை பொறுத்தளவுக்கு சரிங்களா, லோக்சபாவுக்கே முழு அதிகாரங்களும் உள்ளது. அதே மாதிரி பண மசோதாவை ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற்ற பின்னே என்ன பண்ணணும், அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். லோக்சபாவில் ஒரு பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஜனாதிபதியினுடைய என்ன பண்ணும், அனுமதி பெற்றுதான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா? மணி பில் கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் இன் த லோக்சபா. மணி பில் கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் இன் த லோக்சபா வித் த ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். வித் த ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். வித் த ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரியாப்பா? ஸோ அதனாலதான் முதலே பர்மிஷன் வாங்கிட்டா நம்ம என்ன பண்றோம், இந்த பில்லவே வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்றோம். பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது, பிரசிடென்ட் இந்த பில்லை என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணவோ முடியாது. சரிங்களா? ஒரு பண மசோதாவை பொறுத்தவரையில் ஜனாதிபதி பண மசோதாவை சரிங்களா நிராகரிக்கவோ திரும்பி கொடுக்கவோ முடியாது. பண மசோதாவை பொறுத்தவரையில் ஜனாதிபதி நிராகரிக்கவோ திரும்ப கொடுக்கவோ முடியாது. பிரசிடென்ட் cannot reject or return the money bill. சரிங்களா? So president must give his assent. So ஜனாதிபதி ஒரு பண மசோதாவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பர்மிஷன், தன்னுடைய கையெழுத்தை தந்தாக வேண்டும். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வித்ஹோல்டு பண்ணிக்கலாம், அது வேணா ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ ஒரு பண மசோதா அல்டிமேட்டா ஜனாதிபதியினுடைய கையில போகுது அப்படின்னா ஒன்னு அதுக்கு கையெழுத்து போட்டு ஓகே பண்ணிடணும், இல்லாட்டி கையெழுத்து போடுறனால தள்ளி வைக்கலாமே தவிர கையெழுத்து போடாம இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஜனாதிபதி பண மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருடைய பர்மிஷன் கேட்டு தான் நம்ம சப்மிட் பண்றோம். அதே மாதிரி பண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இதை டிலே பண்ணாம எந்த ஒரு பிரசிடென்டா இருந்தாலும் சரி என்ன பண்ணிடுவாங்க, வேகமா கையெழுத்து போட்டு அந்த பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க. இருக்கா இல்லையாப்பா? இப்ப கொரோனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி தேவைப்படுது, கவர்மெண்ட் நிதி இல்ல, கன்சல்டன்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் எடுக்கணும் அப்படின்னா அல்டிமேட்டா கொரோனா அப்படிங்கிறது மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த பில் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால என்ன பண்ணிடுவாங்க, உடனடியா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதான் ரியல் திங். புரிச்சுங்களா? அதே மாதிரி ஒரு பில் மணி பில்லா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்றது யாருன்னா ஸ்பீக்கர். ஒரு பில் மணி பில்லா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்றது யாரு, ஸ்பீக்கர். இந்த ஆதார் அப்படிங்கிற செயல்முறையை கொண்டு வந்தது யாருன்னா காங்கிரஸ். புரிஞ்சுங்களா? ஆதாரை வந்து காங்கிரஸ் கொண்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பில், சாதாரண மசோதாவாத்த கொண்டு வந்தாங்க. ஆனா ஆதாரை வந்து பாஸ் பண்ணது யாருன்னா பிஜேபி. பிஜேபி அந்த ஆதார் பில்லை பாஸ் பண்றப்ப என்னவா மாத்திட்டாங்க, அதை வந்து ஒரு மணி பில்லா மாத்திட்டாங்க. ஏன்னா உடனடியாக அப்பதான் கிடைக்கும், பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால. சரிங்களா? சோ ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர் சபாநாயகரே ஆவார். பாராளுமன்றத்தின் சபாநாயகரினால் தான் ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அவருடைய முடிவே இறுதியானது. His decision is final. புரிஞ்சுங்க? whether a bill is money bill or not அப்படிங்கிறது can be decided by only speaker. His decision is final.
சரிங்களா? பண மசோதாவை பத்தி எல்லா டைம்லயுமே ஈவன் யூபிஎஸ்சியில 2 கொஸ்டின் கம்பல்சரி அந்த டைம் வரும். சரியாப்பா? இந்த பண மசோதா பத்தி எல்லா டைமே ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ பி கான்சென்ட்ரேட்டட் ஆன் திஸ். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பில். மணி பில்னா பண மசோதா, ஃபினான்ஷியல் பில்னா நிதி மசோதா. ஃபினான்ஷியல் பில் என்னப்பா? நிதி மசோதான்னு சொல்லுவோம். சார் நிதிக்கும் பணத்துக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உடனடி பண தேவைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இருக்கா இல்லையாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில நீங்க வந்து காலேஜுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய பண தேவை. இதுவே நெக்ஸ்ட் இயர் நீங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்க அப்பா கிட்ட இன்டிமேட் பண்ணி, சரிங்களா, அப்பா இந்த மாதிரி எக்ஸாம் வருது, அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் எஜுகேஷன் இயர் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஒரு 1,00,000 ஃபீஸ் கட்டணும்ப்பா அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா அதுக்கு பேர் நிதி. ஸோ உடனடி தேவையைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீண்ட கால தேவை என்னன்னு சொல்லுவோம்? நிதி மசோதா அப்படின்னு சொல்றோம். இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மணி பில்லுமே ஒரு ஃபினான்ஷியல் பில் தான். எல்லா மணி பில்லுமே ஒரு ஃபினான்ஷியல் பில் தான். அனைத்து பண மசோதாவும் ஒரு நிதி மசோதா தான். ஆனா அனைத்து நிதி மசோதாக்களும் பண மசோதா இல்ல. புரிச்சுங்களா? ஆல் த மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ், பட் ஆல் த ஃபினான்ஷியல் பில்ஸ் ஆர் நாட் மணி பில். ஏன்னா பணங்கிறது உடனடியாகவும் தேவைப்படலாம், ஒரு நீண்ட காலம் கழிச்சும் தேவைப்படலாம். உடனடியாக ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அது பண மசோதான்னு சேர்த்துக்கிடுவோம். இல்ல அந்த பணம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தேவைப்பட்டா போதும் அப்படின்னா அது வந்து நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவோம். புரிச்சுங்களா? ரைட். 2 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் பில் இருக்குப்பா, டைப் 1 டைப் 2, அவ்வளவுதான். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பில் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனை வகையான நிதி மசோதாக்கள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க. டைப் 1 டைப் 2, டைப் 1 டைப் 2. சரியாப்பா? மணி பில்லுக்கு எந்த ஆர்டிகல் வரும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. அது அசைன்மெண்ட் ஒர்க். மணி பில்லுக்கு எந்த ஆர்டிகல் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட். நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை ப்ராப்பரா எழுதுனீங்கனாலே எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எழுத போற உங்களுடைய ஒரிஜினல் எக்ஸாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பாதிக்கு மேல ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்த அசைன்மெண்ட்டை கரெக்டா எழுதி அந்த அசைன்மெண்ட்டை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணீங்களே போதும். சரிங்களா? பட் ஆனால் அசைன்மெண்ட்ல சீரியஸா இல்லை அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் தள்ளி போகும். புரிஞ்சுங்களா? தள்ளி போகும். வாய் வைக்கிறாருன்னு வச்சுக்காங்க சார். நீங்க வந்து என்ன சொல்லணும்? பாஸ் ஆகணுங்கிறது என்னுடைய முக்கியமான ஆசை. பாஸ் ஆகணும்னா கண்டிப்பா நான் சொல்ற விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். ஒரு காலத்துல நான் என்ன தப்பு பண்ணணும் அதே தப்பு பண்ணி நீங்களும் ஒரு வாத்தியார் ஆயிடாதீங்க. புரிஞ்சுங்களா? அந்த தப்பை பண்ணாம நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகுங்க, அது போதும். சரியாப்பா? ஸோ பண மசோதாவுக்கு நிதி மசோதாவுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ரொம்ப புரிஞ்சிருக்கும். அதாவது மணி பில்லுக்கும் ஃபினான்ஷியல் பில்லுக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ எம் சேயிங் ஆல் த மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில்ஸ், பட் ஆல் த ஃபினான்ஷியல் பில்ஸ் ஆர் நாட் மணி பில்ஸ். மீன்ஸ் ஃபினான்ஷியல் பில் கன்சிஸ்ட் ஆஃப் போத் மணி பில் அண்ட் நான் மணி பில். ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒரு நிதி மசோதா கொண்டிருக்கலாம், அதாவது பணம் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தையும் நிதி மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்துக்கலாம். இருந்தாலும் ஏன் இதுக்கு வந்து நிதி மசோதா, நிதி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நேமை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி டீல்ஸ் வித் த ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன்ப்பா. சரியா? இப்ப கொரோனாவை கட்டுப்படுத்த இந்திய அரசுக்கு 1000 கோடி தேவை அப்படின்னா ஒரு பண மசோதா மாதிரி தான். பட்ஜெட் ஒரு பண மசோதா. இந்தியாவுக்கு எவ்வளவு அடுத்த வருஷம் செலவு செய்ய போறோம், செலவு செஞ்சு எந்தெந்த துறைகளை வந்து எவ்வளவு முன்னேற்ற போறோம் அப்படிங்கிறது என்னதான்? ஃபினான்ஷியல் பில் தான். சரி, மணி பில் தான். அதுவே இந்தியா முழுக்க எய்ம்ஸ் கட்டணும். இந்தியாவில் வந்து 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்கள்லையும் எய்ம்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது நிதி மசோதா. ஏன்னா இது வந்து ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சரிங்களா? இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். நேற்று கூட நம்ம செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்து எய்ம்ஸ் கூட போட வேண்டிய ஒப்பந்தத்தை பத்தி நியூஸ்ல வந்திருக்குப்பா. எய்ம்ஸ் கூட என்ன ஒப்பந்தம், எய்ம்ஸ் எந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிறது அப்படிங்கிறது தான் செகண்ட் கொஸ்டின், அசைன்மெண்ட் கொஸ்டின். எய்ம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் இன் இந்தியா அண்டர் விச் ஸ்கீம்? இது நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். எய்ம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் இன் இந்தியா அண்டர் விச் ஸ்கீம் அப்படிங்கிறது தெரியும்னா அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ மணி பில்னா என்ன, ஃபினான்ஷியல் பில்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா புரிய வச்சிட்டேன். சரியாப்பா? அடுத்தது ஆர்டினரி பில். ஆர்டினரி பில் என்னன்னா சாதாரண மசோதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பில், சரிங்களா,
ஒரு பர்டிகுலர் பில் பண மேட்டரை பத்தியும் பேசல, பினான்ஸ் மேட்டரை பத்தியும் பேசல, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனையும் அமெண்ட் பண்ணல அப்படின்னா அது ஆர்டினரி பில். இட்ஸ் அ காமன் டைப் ஆஃப் பில். ஆர்டினரி பில் தான் என்ன சொல்லுவோம், சாதாரண பில், இது ஒரு சாதாரண மசோதா அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக இப்ப இன்கம் டாக்ஸை பத்தி பேசக்கூடியது மணி பில். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு மணி பில். அதுவே இன்கேஸ் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி பில். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி பில். அதே மாதிரி நிறைய ஆர்டினரி பில்ஸ் இருக்குல்லப்பா. உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி பில் தான். சரிங்களா? தேசிய பாதுகாப்பு சட்டம், நேஷனல் டிஃபென்ஸ் ஆக்ட், நேஷனல் டிஃபென்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்டினரி பில் தான். ரைட்? ஓகே. ஸோ ஆர்டினரி பில் சாதாரண விஷயங்கள். த மேட்டர் விச் ஆர் நாட் கவர்ட் அண்டர் மணி பில், ஃபினான்ஷியல் பில் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இதை நான் முதலே சொன்னேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட மசோதா அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்த முற்படவில்லை, அது எந்த ஒரு பணத்தை பற்றியோ நிதியை பற்றியோ பேசவே இல்லை அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்டினரி பில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? தீஸ் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் பில். ஆர்டினரி பில் என்னது, சாதாரண மசோதா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? So once these bills are, இதை எழுதிக்கீங்கப்பா, once bills are assented by president, once bills are assented by president, then only those will be called as acts. Once a bill becomes act, people must follow that. Once a bill become act, people must follow that. அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரூல். சரியாப்பா? ஸோ இது எல்லாமே இருக்கு, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணி பில் கழிச்சுக்கோங்க. மணி பில்ஸ் ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் பை த மினிஸ்டர்ஸ், இட் கேனாட் பி இன்ட்ரடியூஸ்ட் பை த எம்பிஸ். அல்டிமேட்டா ஒவ்வொரு மினிஸ்டர் ஒரு எம்பி தான். ஆனா எந்த எம்பி மினிஸ்டரா இருக்காரோ அந்த மினிஸ்டர் மட்டும்தான் என்னன்னு சொல்லுவோம், மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மணி பில் கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் பை த மினிஸ்டர். பண மசோதாவை அமைச்சர்கள் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். புரிஞ்சுங்களா? பட்ஜெட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் மணி பில் சொன்னேன். பட்ஜெட்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் மணி பண மசோதா அப்படின்னு சொன்னேன். இருக்கா இல்லையா? பட்ஜெட் எப்பயுமே யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா, நிர்மலா சீதாராமன். இந்த டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரிங்களா? மணி பில் கேன் ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் பை த மினிஸ்டர். பண மசோதாவை அமைச்சரால் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். Why? Because money matter is the government matter. Why? Because money matter is the government matter. ஏனெனில் பண விஷயங்கள் என்பது அரசு சார்ந்த விஷயங்கள் ஆகும். பண விஷயங்கள் என்பது அரசு சார்ந்த விஷயங்கள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டுடைய ரூலர்னு யாரை சொல்லுவோம், அப்பாவை சொல்லுவோம். வீட்டோட ரூலர்னு யாரை சொல்லுவோம், அப்பாவை சொல்லுவோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்படின்னா ஒரு நாட்டுடைய ரூலர் யாருன்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அமைச்சர்களை தான் என்ன சொல்லுவோம், நாட்டினுடைய ரூலர். எல்லா அமைச்சர்களையும் சேர்த்து தான் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். நரேந்திர மோடி அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம். நரேந்திர மோடி அவருடைய அமைச்சர்கள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியாப்பா? இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு கன்சிடர் பண்ணீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே, சாதாரணமான விஷயத்த கூட சரி, ஒரு பெரிய விஷயத்தையுமே உங்களுக்கு முதல் கம்பேர் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு முதல் அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிட்டு உங்க ஊருக்குன்னு கம்பேர் பண்ணீங்களே போதும், எல்லாத்துக்கான ஆன்சர் தெரியும். சரிங்களா? ஸோ உங்க வீட்டோட கவர்மெண்ட் உங்க அப்பா தான் இல்லையா? உங்க அப்பா தான். ஏன்னா உங்க அப்பா தான் சம்பாதிக்கிறார். இருக்கா இல்லையாப்பா? உங்க அப்பா சம்பாதிக்கிறனால தான் உங்க அப்பா கவர்மெண்ட் நான் சொல்றேன். ரைட்? அதே தான் இங்க கான்செப்ட். நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த வருமானத்தை இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது, இந்த விசிக்கிறதுலாம் என்னது, இந்த அமௌண்ட்டை கூட அக்குமுலேட் பண்றது எல்லாருமே யாரு, அரசு அப்படின்னு சொல்லிடுறோம், கவர்மெண்ட் சொல்றோம். இருக்கா இல்லையா? ஸோ அல்டிமேட்டா இப்போ உங்க அப்பானாலதான் உங்க வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற பட்ஜெட் போட முடியும். சப்போஸ் உங்களுக்கே ஒரு கல்யாணம் ஏற்பாடு செய்யறாங்க அப்படின்னா அல்டிமேட்டா என்ன பண்ணணும், அதுக்கு நிறைய பண செலவாகும். அந்த பணத்தினுடைய பட்ஜெட்டை யார் தான் போட முடியும், உங்க அப்பா தான் போட முடியும். புரிஞ்சுங்களா? ஏன்னா உங்க அப்பா தான் சேவிங்ஸையும் வச்சிருக்காரு, உங்க அப்பா தான் என்ன பண்றாரு, சம்பாதிக்கவும் செய்யறாரு. அப்படின்னா அவர் தான் பட்ஜெட் போட முடியும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளானை கொண்டு போயிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா, சப்போஸ் நீங்க சம்பாதிக்காதப்போ உங்ககிட்ட கொடுத்தா, உங்களுக்கு வந்து
எதுவுமே சம்பாதிக்கல, நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது நீங்க வந்து சும்மா இருக்கீங்க வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து அக்கா கல்யாணம் வைக்கலான்னு இருக்கேன்டா, சரி நீ வந்து எவ்வளவு பட்ஜெட்டை போடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பட்ஜெட் உங்களுக்கு தெளிவா போட முடியாது. நீங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட் தப்பான பட்ஜெட் தான் போட்டு கொடுப்பீங்க. ஏன்னா எவ்வளவு காசு கையில இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எவ்வளவு பேத்துக்கிட்டு எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற சோர்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்க சம்பாதிக்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு யாருமே கடன் தர மாட்டான். எவ்வளவு சொத்து இருக்கு அதுவும் தெரியாது, ஏன்னா நீங்க சம்பாதிக்கல. அப்படிங்கிறப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ஏன் ஒரு பண மசோதாவை கவர்மெண்ட், அதாவது அமைச்சர் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சருக்கு தான் அந்த துறை ரீதியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கேன் அப்படின்னா, விமான போக்குவரத்து துறைக்கு கீழே எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும், இது எல்லாமே எனக்கு தான் தெரியும். அப்படிங்கிறப்போ நான் இப்போ வந்து விமானத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பண மசோதாவோட தாக்கல் செய்யணும், நான் தாக்கல் செஞ்சதா கரெக்டா இருக்கும். சாதாரண எம்பிக்கு விமானத்துறையில் எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு மேனேஜ்மெண்ட் காஸ்ட் ஆகும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க பில்லை ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பில் என்னதான் அர்த்தம் இருக்கும், ராங்காக தான் இருக்கும். அதுதான் கான்செப்ட், சரிங்களா? ஏன்னா வரவு செலவு, எவ்வளவு கடன் பெற முடியும், நம்மளுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்கனால மட்டும்தான் கரெக்டா ஒரு பணத்தை டீல் பண்ண முடியும். அப்படின்னா இது எல்லாமே கரெக்டா தெரிஞ்சது யார் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். தட்ஸ் வை வி யூஸ் டு சே மணி பில் இஸ் a கவர்மெண்ட் பில். அதனாலதான் என்னன்னு சொல்லுவோம், பண மசோதாவை அரசாங்க மசோதா எனவும் கூறுவோம். which bill is called as government bill னு கேட்பாங்கப்பா. மணி பில் இஸ் கால்ட் அஸ் கவர்மெண்ட் பில். மணி பில் இஸ் கால்ட் அஸ் கவர்மெண்ட் பில். ரைட், ஓகே. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி சொல்லியிருக்கேன், மணி பில்லை பற்றி சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியல் பில்லை பற்றி சொல்லியிருக்கேன், ஆர்டினரி பில்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இன் த பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் வகைகள். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் வகைகள், சரிங்களா? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையின் வகைகள். சப்போஸ் யாருக்காவது கனெக்ஷன் பிரேக் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் என்ன பண்ணிக்கிங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக கனெக்ஷன் நார்மல் ஆயிரும். சரியாப்பா? கனெக்ஷன் பிரேக் ஆகுதுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க, அப்போதான் கனெக்ஷன் நார்மல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் மட்டும்தான் லைவ் ப்ரீமியர்ல வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே கிளாஸஸ் நான் என்ன பண்ணுவேன், மெயிலில் ஷேர் பண்ணிடுவேன்ப்பா. ஸோ மெயில் அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா கிளாஸஸாக பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் எத்தனை நேரம் கிளாஸ் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறத வந்து நான் 2 விஷயத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களோட லாகின் ஐடியை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்க, ஒரு வீடியோ அனுப்புறேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லையா, எத்தனை நேரம் பார்த்துருக்கீங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் என்னன்னா, நீங்க அனுப்புற அசைன்மெண்ட்டை வச்சே பார்த்துக்கலாம். நான் வந்து அசைன்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லையும் கொடுக்கறதில்ல, கடைசிலையும் கொடுக்கறதில்ல. இன்பிட்வீன் ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறப்பவும் அது சம்பந்தமா ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். அதுதான் உங்களை அசைன்மெண்ட் சொல்றேன். ஸோ யாரெல்லாம் எனக்கு அசைன்மெண்ட்டை ப்ராப்பராக அனுப்பிக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்க நேம்ல ஒரு டிக் போட்டே வருவேன். ஸோ யாரெல்லாம் அசைன்மெண்ட்டே எழுதுறது இல்லை, ப்ராப்பராக ஃபாலோ பண்றது இல்லை அப்படியோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், ஷியோரா கிளாஸை ஷேர் பண்ண மாட்டேன். நீங்க என் மேல கோஸ்டாலும் சரி, இல்லை சார் நாங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கோம் கண்டிப்பாக நீங்க அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, புரிஞ்சுங்களா? அனுப்பித்தான் ஆகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமிட் பண்ண அளவுக்கு கிளாஸஸ் அனுப்புவோம். பட் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்க கிளாஸ், ஒரு நாள் கூட பிரேக் விடாம, அதே மாதிரி கம்ப்ளீட்டா இந்த அளவுக்கு டெப்தான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா புக்ஸ்ல கிடையாதுமா. அதே மாதிரி நான் உங்களை என்ன திட்டினாலும் என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களோட நல்லதுக்காக சொல்றேன், சரியா? ஸோ கீப் இன் மைண்ட், யாரெல்லாம் கரெக்டா அசைன்மெண்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்து கரெக்டா உங்களுடைய மெயில்ல டெய்லியும் நாள் தவறாம கரெக்டா 11 மணிக்கு என்ன ஆயிரும், வீடியோ ஷேர் ஆயிரும். இனிமேல் லைவோ ப்ரீமியரோ கிடையாதுப்பா. ஏன் லைவோ ப்ரீமியரோ கிடையாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு, அதனால தான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் மெயிலில் அனுப்பிடுவேன். ஸோ மெயிலில் அனுப்பிட்டு எவ்ரிடே ஐ யூஸ் டு கால். டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜூம் காலிங் பண்ணுவேன். 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜூம் காலிங் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் 5:30 to 6 2 டைம் ஜூம் காலிங் பண்ணுவேன் நாளையிலேருந்து, சரிங்களா? 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 to 6 2 டைம் ஜூம் காலிங் பண்ணுவேன். அந்த ஜூம் காலிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற அட்டன் பண்ணுற வீடியோவையும், அதே மாதிரி ஜூம் காலிங் ஆப்பை பற்றின அந்த டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரியாப்பா? ஸோ அந்த ஜூம் காலிங் அட்டன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.
நான் உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனை கரெக்டாக கொடுத்துருவேன். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க ஜூம் காலிங் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலைங்கிற அர்த்தம். சரிங்களா? ஜூம் காலிங் அட்டன் பண்ணலைனாலுமே நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி செகண்டரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஜூம் காலிங் மட்டும் அட்டன் பண்ணீங்கனாலும் எந்த கொஸ்டினுமே உங்க மைண்ட்ல வராது. ஸோ இட் இஸ் வேஸ்ட். சரிங்களா? நீங்க உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் செலவழிச்சு தான் படிக்கிறீங்க. அதை ப்ராப்பரா பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியாப்பா? அதுக்கு சில கண்டிஷனை as a டீச்சரா நான் போடுவேன். இல்லை எனக்கு எந்த கண்டிஷனுமே நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணிருங்க. சார் டோன்ட் புட் எனி கண்டிஷன் ஆன் மீ, டோன்ட் கிவ் எனி அட்வைசஸ் சொல்லுங்க. கண்டிப்பா அதையும் பண்ண மாட்டேன். ஓகே ரைட். சரியாப்பா? சோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப், சரிங்களா? இந்த ஸ்லைடை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் உள்ள சாதாரண பெரும்பான்மை. சிம்பிள் மெஜாரிட்டினா சாதாரண பெரும்பான்மை அப்படிதான் அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை முறைகளில் திருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை முறைகளில் திருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 3 முறைகளில் பொதுவாக திருத்தலாம். கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேன் பி அமெண்டட் இன் ஹவு மெனி வேஸ்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை முறைகளில் திருத்தலாம்? இந்தியன் Constitution can be amended in how many ways? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை முறைகளில் திருத்தலாம் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க. சரியாப்பா? சோ கரெக்டா இப்ப நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 3 முறைகளில் திருத்தலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 3 முறைகளில் திருத்தலாம். புரிஞ்சுங்களா? அது கீழே எழுதிக்கங்கப்பா. சிம்பிள் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிளி, சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றப்ப, சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய பாராளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 400ன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டா புரிஞ்சுமா? இட்ஸ் நாட் அன் ரியல் டைம் வேல்யூ. டோட்டல் வேல்யூவை ஒரு 400ன்னு வச்சுக்கோங்க. இந்த 400ல ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க, மறுதேர்தலுக்காக வெயிட் பண்றாங்க வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்ப மொத்த எண்ணிக்கை எவ்வளவு மாறிடும்? 395 மாறிடும். ஸோ 400ங்கிறது மொத்த எண்ணிக்கை. எடுத்துக்காட்டாக மொத்த எண்ணிக்கை இது உண்மை கிடையாது, நான் வேற சொல்றேன். இந்திய பாராளுமன்றத்தின் மொத்த எண்ணிக்கை 400 என கொள்வோம். அதுல வந்து 5 பேர் இப்ப இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறுதேர்தல் வரணும் அப்படிங்கிறப்போ அவங்க இப்ப கிடையாது. சோ அந்த 5 மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எவ்வளவு வரும்? 395 வரும். புரிஞ்சுங்களா? இந்த 395ல இன்னைக்கு பாராளுமன்ற நடவடிக்கையில பங்கு கொண்டவர்களின் எண்ணிக்கை 200 மட்டுமே. அப்படின்னா 195 பேர் ஆப்சன்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்சன்ட்டையும் மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? மொத்தம் 400 பேர் இருப்பா, அதுல 5 பேர் இறந்து போயிட்டாங்க, அங்க மறுதேர்தல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த 5 பேரை மைனஸ் பண்ணிட்டு 395 இல்ல 195 பேர் இன்னைக்கு ஆப்சென்ட். அப்படின்னா இன்னைக்கு மொத்தமா வந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 200. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 200 பேர்ல 101 பேர் ஒரு பில்லுக்கு சரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அதாவது மொத்த எண்ணிக்கையில் வேக்கண்ட், காலி இடங்களை கழித்து, டோட்டல் ஸ்ட்ரென்த் மைனஸ் வேக்கண்ட், சரிங்களா, மைனஸ் அகைன் மைனஸ் absentees is called as present strength அப்படின்னு அர்த்தம். is called as present strength. present strengthல more than 50% is called as, present strengthல more than 50% is called as சிம்பிள் மெஜாரிட்டி. சாதாரண பெரும்பான்மை என்பது மொத்த எண்ணிக்கையில் காலி இடங்களை கழித்தது போக, மேலும்
வராதவர்களை கழித்தது போக மீதம் இருக்கும் எண்ணிக்கையில் 50% மேல், மோர் தென் 50% தான் புரிஞ்சுங்களா. 50% மேல், 51 52 சொன்னா கூட தப்பு. 50% மேல் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். சோ 50% மேல் உள்ள எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 50% மேலுள்ள எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா, சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை என்ன புரிஞ்சா, நார்மலா இந்த சாதாரண பெரும்பான்மை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினரி பில்ஸை பாஸ் பண்றதுக்காக, சாதாரண மசோதாக்களை நிறைவேற்ற சாதாரண பெரும்பான்மையை நாம் பயன்படுத்துகிறோம் பாராளுமன்றத்தில். புரிஞ்சுங்களா? ஆர்டினரி பில்ஸ் வேர் யூஸ்டு டு பாஸ் பை யூசிங் சிம்பிள் மெஜாரிட்டி இன் இந்தியன் பார்லிமெண்ட். அதர்ஸ் வேற என்ன மேட்டர்ஸ்லாம் சொல்றேன், இது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி என்ன பண்ணிக்கங்க, பார்த்து எழுதிக்கங்க இங்கிலீஷ்ல இருக்கவங்க. சரிங்களா? இப்போ இங்கிலீஷ்ல இருக்கு நான் சொல்லிட்டேன், அதனால தமிழ்ல இருக்கு என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது அப்படியே நான் சொல்றேன். ஸோ தமிழ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக எழுதிக்கிங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான், நோட்ஸ் என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அழகா அப்படியே திருத்தி நிதானம் எழுதுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ படித்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிங்கன்னா போதும். அதே மாதிரி ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்கிற அவசியமே கிடையாது. ஷார்ட் பண்ணி எழுதிக்கிங்க. அப்போ தான் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் எழுத முடியும். ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 20 நிமிஷம் எது பேப்பர் வேணும், கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சவங்களே டயர்டாயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அதே மாதிரி இந்த டைம் டெஸ்ட்ல சிலபஸ் அதிகமாக இருக்குல்ல, ஃபீல் பண்ணாதீங்க, ரிப்பீட்டட் தான், டோன்ட் வரி. அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகணும். சரிங்களா? we must show that progress. அதை சொல்றேன்ப்பா. சிம்பிள் மெஜாரிட்டியில வேற என்னெல்லாம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏ நியூ ஸ்டேட்ஸ். அப்படி என்ன அர்த்தம்னா, புது மாநிலத்தை உருவாக்குவது, புது மாநிலத்தை சேர்த்துக் கொள்வது அல்லது உருவாக்குவது. ஒரு புது மாநிலத்தை சேர்த்துக் கொள்வது அல்லது உருவாக்குவது. புது மாநிலத்தை சேர்த்துக் கொள்வது அல்லது உருவாக்குவது. சரியாப்பா? நெக்ஸ்ட் பாயிண்ட், formation of new states, alteration of areas, boundaries or names of existing states. ஆல்ரெடி, அதாவது இருக்கக்கூடிய மாநிலங்களை மாற்றியமைத்து ஒரு மாநிலத்தை உருவாக்குவது, இருக்கக்கூடிய மாநிலங்களை மாற்றியமைத்து ஒரு மாநிலத்தை உருவாக்கக்கூடியது, அல்லது மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைப்பது, மாநிலங்களின் பெயர்களை மாற்றுவது. இதற்கெல்லாம் வந்து நான் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஸோ மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோக்சபாவில் 545 இப்போ கரண்டாக இருக்க எண்ணிக்கை 545, ராஜ்யசபாவில் 245. அப்படின்னா 545 பேர்ல ஒரு 5 வேக்கண்டா இருக்குன்னா 540 பேரும். 40 பேர் இன்னைக்கு அட்டன் பண்ணவே இல்லை, வரவே இல்லை, ஆப்சென்ட் அப்படின்னா 500 பேர். இந்த பில் பாஸ் ஆகணும் அப்படின்னா 251 பேர் ஓட்டு போட்டா என்ன ஆயிரும், இந்த பில் பாஸ் ஆயிரும். இதை சாதாரண மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டோட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சமயம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்கப்பா, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட். நான் நேற்று சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது ஒரு மாநிலத்துல மேலவையை உருவாக்குறதுக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய அவையை கலைக்கிறதுக்கும் யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்திட்ட இருக்கு. இதுல வந்து மாநிலம் வந்து ரெக்வஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து 2ஆம் அவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணவர் தான் யாருன்னா எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் பீரியட்ல தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது நீக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ ஒரு மாநிலத்தில் மேலவையை உருவாக்குவது அல்லது கலைப்பது, மேலவையை உருவாக்குவது அல்லது கலைப்பது அப்படிங்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும், நார்மலா வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இருந்தா போதும். ரைட்? அண்ட் கீப் இன் மைண்ட்,
ஒரு மாநிலத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து என்ன பண்ண முடியாது, உருவாக்கவோ கலைக்கவோ மத்திய அரசாங்கத்துக்கு பவர் கிடையாது. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணலாம், உருவாக்கவும் செய்யலாம் கலைக்கவும் செய்யலாம். அடுத்து ஃபோர்த்துப்பா, செகண்ட் ஷெட்யூல் 12 அட்டவணைகள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. எம்பால்மெண்ட்ஸ், அலவன்ஸ், பிரிவிலேஜஸ், ஸோ ஆன் ஆஃப் த பிரசிடென்ட், கவர்னர் அண்ட் ஸ்பீக்கர், ஜட்ஜஸ். சரிங்களா. ஸோ இதுல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிரசிடென்டோட சேலரியை மாற்றணும், கவர்னரோட சேலரியை மாற்றணும், ஸ்பீக்கரோட சேலரியை மாற்றணும், அதாவது ஜட்ஜஸோட சேலரியை மாற்றணும், அதாவது அவங்களோட எமால்மெண்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னா இதுக்கும் என்ன போதும், சிம்பிள் மெஜாரிட்டியா இருந்தா போதும். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட், ஸோ அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க சிம்பிள் மெஜாரிட்டி கீழே கொடுத்துருக்கல பாத்திருக்கீங்களா. இது எதையுமே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது எதையுமே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக எடுத்துக்க மாட்டோம். ரைட், ஓகே. அதே மாதிரி எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அது கூட சேர்த்து இதே எழுதிங்க. இங்க இருக்க 10 விஷயமே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கீழே வராது. கோரம் இன் பார்லிமெண்ட். கோரம் என்னன்னா குறைந்தபட்ச வருகை பதிவேடு, ஒரு அவையை நடத்துவதற்கான குறைந்தபட்ச வருகை பதிவேடு. இப்ப எடுத்துக்காட்டா லோக்சபால 545 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுல 10% 55 பேர். மினிமம் 55 பேராவது வந்தா தான் லோக்சபாவை நடத்தணும் அன்னைக்கு. இல்லாட்டி அன்னைக்கு வந்து லோக்சபா என்ன பண்ணிடணும், லீவ் விட்டுறணும். இதுதான் ரூல்ஸ். கோரம் அப்படிங்கிறது என்னது, குறைந்தபட்ச வருகை பதிவேடு. அந்த குறைந்தபட்ச வருகை பதிவேடு அப்படிங்கிறது எவ்வளவு, 10%. புரிஞ்சுங்களா. இப்போ ஒரு அவை நடக்க வேண்டும் அப்படின்னா 10% பீப்புள் மஸ்ட் பி தேர். 10% கூட இல்ல அப்படின்னா அந்த அவை என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. அப்படிங்கிறது கோரம் என்னது, மினிமம் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் எ ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், salaries and allowance of the member of parliament. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு சரி, டிக்ரீஸ் பண்றதுக்கு சரி, அவங்க அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சரி, டிக்ரீஸ் பண்றதுக்கு சரி, இதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சரிங்களா. எம்பிக்கள்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்த்தம். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தினுடைய அவை நடவடிக்கை சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள். பாராளுமன்ற அவை நடவடிக்கை சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள். புரிச்சுங்க. இதை பாஸ் பண்றதுக்கு எனக்கு போதும், சிம்பிள் மெஜாரிட்டி போதும். நெக்ஸ்ட், பிரிவிலேஜஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் கமிட்டி. பாராளுமன்றத்தினுடைய சிறப்பம்சங்கள், அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்துகள், பாராளுமன்ற கமிட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள், இதுக்கு என்னதான் வேணும், சிம்பிள் மெஜாரிட்டி போதும். நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த உறுதி ஏற்கிறதுக்கும், பாராளுமன்றத்தை ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்னு பர்மிஷன் வாங்குறதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சரிங்களா. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா, இப்போ நார்மலா வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய எத்தனை ஜட்ஜுகள் வேணும், அந்த ஜட்ஜுகளை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் மோர் தென் எனஃப். இதுதான் முக்கியம்ப்பா. சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். அது தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பாருங்க, 11வது கன்ஃபர்மெண்ட் ஆஃப் மோர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சரிங்களா. சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புகளை பத்தி ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா அதையும் சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா போதும். யூஸ் ஆஃப் அபிஷியல் லாங்குவேஜ். இந்தியாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜ் 2 மொழிகள் இருக்குப்பா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. யூஸ் ஆஃப் அபிஷியல் லாங்குவேஜ். சிட்டிசன்ஷிப் அக்வசிஷன் அண்ட் டெர்மினேஷன். சரிங்களா. குடியுரிமை வழங்குவதும் ஒருத்தரிடமிருந்து பறிப்பதும், குடியுரிமையை வழங்குவது மற்றும் பறிப்பது, இதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பாராளுமன்றத்தின் தேர்தலையும் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட தேர்தலையும், எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அங்க என்னதான் வேணும், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். சரிங்களா. டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ். ஒரு தொகுதியினுடைய எல்லையை மாற்றி அமைப்பது, ஒரு தொகுதியினுடைய எல்லையை மாற்றி அமைக்கிறதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். டீலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சினா தொகுதியினுடைய எல்லையை மாற்றி அமைப்பது. யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள் என்ன ஒரு சட்டம் கொண்டதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். யூனியன் பிரதேசங்கள் எந்த ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல்ல சேஞ்ச் பண்றதுக்கு.
ஐந்தாம் அட்டவணை மற்றும் ஆறாம் அட்டவணையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எது போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி போதும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். சிம்பிள் மெஜாரிட்டிக்கு அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். சிம்பிள் மெஜாரிட்டி பிரீஃப் எழுதிக்கிங்கப்பா. I'll give you 2 minutes time. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன சொல்றோம்ப்பா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னன்னா 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு அர்த்தம். 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷல் மெஜாரிட்டியிலேயே 3 டைப்ஸ் இருக்குப்பா. ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 சிறப்பு பெரும்பான்மை வகை 1 அப்படின்னு எழுதிக்கீங்க. சிறப்பு பெரும்பான்மை வகை 1. சிறப்பு பெரும்பான்மை வகை 1. சரிங்களா? சிறப்பு பெரும்பான்மை வகை 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/3 members present and voting. இங்கிலீஷ்ல சொல்றவங்க எழுதிக்கங்க. 2/3 members present and voting plus more than 50% of the total strength. More than 50% of the total strength. இத ஃபர்ஸ்ட் டைப். அதாவது இப்போ வந்து 545 பேர் லோக்சபால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது கரெக்டா எழுதிக்கங்கப்பா. 545 பேர் லோக்சபால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 பேர் அதுல வேக்கண்ட். அப்படின்னா 5 மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணிக்கை எவ்வளவு வரும்? 540 வந்துடும். 5 பேர் வேக்கண்ட்னா அவங்க இல்ல, அந்த போஸ்டை ஃபில்ஃபில் பண்ணேன்னு அர்த்தம். 40 பேர் ஆப்சன்டீஸ். 40 பேர் ஆப்சன்டீஸ். அப்படின்னா இப்போ டோட்டல் கவுண்ட் எவ்வளவு வந்துடும்? 5 பேர் வேக்கண்ட், 40 பேர் ஆப்சன்டீஸ். 5 பேர் வேக்கண்ட், 40 பேர் வேக்சின். ஸோ 45 பேர் மைனஸ் பண்ணி டோட்டல் எண்ணிக்கை எவ்வளோ வந்துச்சு? 500 வந்துடும். புரிச்சுங்களா? ரைட். ஸோ இந்த 500 பேர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 20 பேர் பாராளுமன்றத்தை அட்டன் பண்ணிட்டு வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. நம்ம டிஎம்கே மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுடைய கொள்கைகளுக்காக வெளிநடப்பு செஞ்சிடறாங்க 20 பேர். அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களும் ஆப்சென்ட்ங்கிற கணக்குள்ள வருவாங்க. ஸோ 545 பேர், 5 பேர் வேக்கண்ட், 540 ஆச்சு. 40 பேர் வரவே இல்லை அப்படிங்கிறப்ப 500 ஆயிடுச்சு. 20 பேர் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப டோட்டல் எண்ணிக்கை எவ்வளவு? 480. இந்த 480 இன்ட்டு 2/3 அப்படின்னு போடுங்க. 480 இன்ட்டு 2/3. நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு புரியும். 480 இன்ட்டு 2/3 போட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 320 வரும் இல்லையா? 320. புரிச்சுங்களா? 320. இது அப்படியே வச்சுக்கோங்க. 320 ஒரு பாக்ஸ் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாராளுமன்றத்தினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு சொன்னேன்? 545 சொன்னேன். இருக்கா இல்லையா? இப்ப 545 டிவைடட் பை 2, அப்பதான் 50% கிடைக்கும். அதாவது 545 இன்ட்டு 50/100 போட்டுக்கோங்க. 2 போட்டாலும் ஒண்ணுதான். 50/100 போட்டாலும் சரி, டிவைட் பை 2 போட்டாலும் சரி. இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 272.5 அப்படின்னு கிடைக்கும். பாயிண்ட்ஸ்ல எப்பயுமே வந்து எண்ணிக்கை எழுதக்கூடாது. ஸோ 0.1 வந்தாலும் சரி, 0.2 வந்தாலும் சரி, அடுத்து என்ன போட்டுக்கணும்? அப்படின்னா 272 அப்படிங்கிறது 273 போட்டுக்கணும். இப்போ முதல்ல நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 320. சரிங்களா? 320. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 273. ஸோ அப்படின்னா 273 அல்லது 273க்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா இந்த பில் பாஸ் பண்ண அர்த்தம். புரிஞ்சுங்களா? 273 அல்லது இந்த 233க்கு மேல இருந்துச்சு அந்த பில் பாஸ் அர்த்தம். இப்போ இதுவே வேற மாதிரி சொல்றேன் பாருங்க.
545 பேர் மொத்த எண்ணிக்கை. இதுல வேக்கண்டே 45 பேர் எடுத்துக்கங்க. வேக்கண்ட் என்னது? அவங்க போஸ்ட்ல என்ன ஆகல, ஃபுல்லே ஆகல. புரிஞ்சுங்களா? இறந்து போயிருக்கலாம் அல்லது ரிசீன் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி இப்போ எவ்வளவு எண்ணிக்கை வந்துச்சு? மொத்தமா 500 வந்துருச்சு இல்லைங்களா? இன்னைக்கு மீட்டிங்க்கு 150 பேர் வரலன்னு எடுத்துருங்க. 500 பேரு இன்னைக்கு மீட்டிங்க்கு 150 பேர் வரலன்னு மைனஸ் பண்ணிருங்க. இப்ப எவ்வளவு எண்ணிக்கை வந்துச்சு? 350. சரிங்களா? இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு? 350. இப்ப 350 இன்டு 2/3 போடுங்க. சரிங்களா? 350 இன்டு 2/3 போடுங்க. சோ என்ன ஆன்சர் வருதுப்பா? 350 இன்டு 2/3. 233 எண்ணிக்கை வருதா? சரிங்களா? இப்ப செகண்ட் ஸ்டெப் 545ல டிவைட் பை 2 போட்டோம்னா 273 வருதா? இப்போ 273 விட 233ங்கிறது சின்ன நம்பர். அப்படின்னா இந்த பில் ஃபெயில் அர்த்தம். இந்த பில்லே ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதான் கான்செப்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சரிங்களா? இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. நெக்ஸ்ட் சிறப்பு பெரும்பான்மையின் இரண்டாவது வகை. அதே மாதிரி அதுக்கு நான் இப்ப சொல்றேன், இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்றதுக்கு. இரண்டாம் வகை சொல்றதுக்கு முன்னாடி இது எதுக்கு தேவைன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இஸ் யூஸ்ட் ஃபார் அமெண்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படின்னு அர்த்தம் அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு. அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு. ரைட். செகண்ட், அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு. செகண்ட் பா, அரசை வழிநடத்தும் கோட்பாடுகளை திருத்துவதற்கு. டிபிஎஸ்பி அமெண்ட் பண்றதுக்கு. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம். அதை அமெண்ட் பண்றதுக்கும், அதாவது பார்ட் 4 திருத்துறதுக்கும் பார்ட் 3 திருத்துறதுக்கும் இந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டி தேவை. புரிஞ்சுங்களா? இது ரெண்டுக்கு தான் மிக முக்கியம். மற்ற விஷயங்கள்லாம் வந்து வேற ஏதாவது வேணா பார்லிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மட்டும் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க போதும். சோ இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 2/3 present and voting ஸ்பெஷல் மெஜாரிட்டி இஸ் யூஸ்ட். சரிங்களா? 2/3 present and voting மெஜாரிட்டி பிளஸ் more than 50% இஸ் யூஸ்ட். சரிங்களா? சிறப்பு பெரும்பான்மை 2/3 மற்றும் 50% மொத்த எண்ணிக்கையில் 50% மேல் என சொல்லக்கூடிய சிறப்பு பெரும்பான்மை எங்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்பான். அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கும் அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகளை மாற்றுவதற்கும். அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகளை மாற்றுவதற்கும் இவ்வகையான சிறப்பு பெரும்பான்மைகளானது பயன்படுத்தப்படுகிறது அப்படிமா. இவ்வகையான சிறப்பு பெரும்பான்மைகளானது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், சிறப்பு பெரும்பான்மைகளின் இரண்டாவது வகை. சிறப்பு பெரும்பான்மைகளின் இரண்டாவது வகை. சரியாப்பா? சொல்ற வச்சுக்கோங்க. சிறப்பு பெரும்பான்மை இரண்டாவது வகை அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்லி அந்த 2/3 ஓட்டிங் மட்டும்தான். ஒன்லி 2/3 ஓட்டிங் மட்டும்தான். அதாவது என்னன்னா, இப்போ மொத்த எண்ணிக்கை 545. இதுல 5 பேர் இன்னைக்கு வேக்கண்ட் வச்சுக்கோங்க. வேக்கண்ட் அப்படின்னா 540. 40 பேரு ஆப்சென்ட். ஆப்சென்ட்ங்கிறது வேற, வேக்கண்ட்ங்கிறது வேற. வேக்கண்ட்னா பர்மனண்டா ஆப்சென்ட்ங்கிறது வேக்கண்ட். ஆப்சென்ட்னா டெம்பரவரி வேக்கண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆப்சென்ட். ஒருத்தர் இன்னைக்கு மட்டும் வரலைன்னா ஆப்சென்ட் பா, என்னைக்குமே வரமாட்டான் அப்படின்னா வந்து வேக்கண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 545 மொத்த எண்ணிக்கை, அதில் 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ எண்ணிக்கை? 540. 40 பேர் இன்னைக்கு ஆப்சென்ட் அப்படின்னா இப்போ எவ்வளோ எண்ணிக்கையாச்சு? 500. சரியாப்பா?
500 இருக்கா இல்லையா? இப்போ 500 இன்டு 2/3, 500 இன்டு 2/3 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு? 333.3 வந்திருக்கும். அப்புறம் என்ன எடுத்துக்கணும்? 334. புரிச்சுன்னா இந்த பில் பாஸ்ட்னு அர்த்தம். இதுல என்ன கண்டிஷன் தேவையில்லைன்னா, செகண்ட் ஒரு பாயிண்ட் போட்டோம்னா லாஸ்ட் டைப் ஆஃப் மெஜாரிட்டியில மோர் தென் 50%, 273க்கு மேல இருக்கணும், அப்பதான் இது பாஸ். இல்லாட்டி பாஸ் கிடையாது சொன்னோம் இல்லையா? அந்த ரூல் தேவை கிடையாது. புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெஜாரிட்டி விட அந்த மெஜாரிட்டி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்க ரெண்டாவது கண்டிஷன் இருக்கு, 273க்கு மேலே இருக்கணும். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் 2 எழுதிக்கீங்க. மொத்தம் 545 பேரு மைனஸ் இன்னைக்கு 45 பேர் வேக்கன்ட் எழுதிக்கீங்க. 45 வேக்கன்ட். அப்ப இப்ப எவ்வளவு வந்துச்சு கவுண்ட்? 500. இன்னைக்கு 200 பேர் ஆப்சென்ட் வச்சுக்கோங்க. 200 பேர் இன்னைக்கு வந்து என்னது? ஆப்சென்ட். அப்படின்னு எவ்வளவு வந்துருச்சு? 300. 300 பேர் இருந்தா பார்லிமெண்ட் நடக்கலாம். ஏன்னா மினிமம் 55 பேர் வேணும். 300 பேர் இருக்காங்க, சோ பார்லிமெண்ட் நடத்தலாம். இப்ப இந்த 300 பேர் இன்னைக்கு பிரசன்ட் இருக்கு இல்லையா, அவங்கள ஓட்டு போட தயாரா இருந்தாங்க. இன்டூ 2/3 போடுங்க. இன்டூ 2/3 போட்டீங்க எவ்வளவு வரும்? உங்களுக்கு டோட்டல் ஆன்சர் வந்து 200 வரும். இது 273 விட கம்மி, ஆனாலும் இந்த பில் பாஸ் தான் அர்த்தம். ஏன்னா இங்க 50% விட அதிகமா இருக்குங்கிற கண்டிஷன் கிடையாது. சரிங்களா? நார்மலா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும், சொல்லப்போனா ஆர்டிகல் 12ல இருந்து 51 வரைக்கும் இந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்றது இல்ல. போன டைம் நான் சொன்னேன் இல்லையா, வகை 1 தான் யூஸ் பண்றோம். 12ல இருந்து ஆர்டிகல் 51 வரை வகை 1 பயன்படுத்தப்படுகிறது. அதாவது என்னது? சிறப்பு பெரும்பான்மை பிளஸ் 50% மேல் அப்படிங்கிற வகை பயன்படுத்தப்படுகிறது. இந்த 12ல இருந்து 35 வரைக்கும் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பெரும்பான்மை. மற்ற எந்த ஆர்டிகிள சேஞ்ச் பண்றதுக்கும், அதாவது ஆர்டிகல் 1ல இருந்து 11 வரைக்கும், அதுக்கப்புறம் 52ல இருந்து 371 வரைக்கும் எதுல சேஞ்ச் பண்ணாலும் என்ன மெஜாரிட்டி தான் வேணும்? இந்த டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் வேணும். எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதுல 2/3 போதும். டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கணக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் வகை 2 சிறப்பு பெரும்பான்மை. இதுக்கடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகை 3 சிறப்பு பெரும்பான்மை. வகை 3 சிறப்பு பெரும்பான்மை. வகை 3 சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகை 3 சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டஃபஸ்ட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கடினமான பெரும்பான்மை அப்படின்னு கூட சொல்லுவோம். மிக கடினமான பெரும்பான்மை அப்படின்னு கூட சொல்லுவோம். டஃபஸ்ட் மெஜாரிட்டி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த எண்ணிக்கையில் 2/3 அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம ஆப்சென்ட் வேக்கன்ட் எல்லாம் மைனஸ் பண்ணக்கூடாது. டோட்டல் மெம்பர்ஷிப்ல 2/3 அப்படின்னா லோக்சபா பொறுத்தளவுக்கு 545 அப்படிங்கிறத மொத்த எண்ணிக்கை டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம போட்டோம்னா, அதாவது 2/3 அப்படின்னு போட்டோம்னா 363 பேர் ஓகே சொன்னதான் இந்த பில் பாஸே ஆகும், இல்லாட்டி பாஸ் ஆகாது. புரிஞ்சா? 545 இன்டு 2/3 அதான் ஆன்சர். அதே மாதிரி இப்ப ராஜ்யசபா கணக்கு வச்சீங்கன்னா 245 இன்டு 2/3, 245 இன்டு 2/3 அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவு? 164 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். 164. அப்படின்னா ராஜ்யசபால ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணணும் 164 பேர் ஓட்டு போடணும். அதே மாதிரி லோக்சபால ஒரு விஷயத்துல பாருங்க 360 சில்லற பேர் ஓட்டு போடணும். அப்பதான் இந்த பில் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத கான்செப்ட். லோக்சபா எவ்வளோ? 363 பேர் ஓட்டு போடணும். 364 பேர் லோக்சபால. அப்பதான் இந்த பில் என்ன ஆகும்? பாஸ் ஆகும். இதுல வந்து வேகன்சி ஆப்சென்ட் எல்லாம் கணக்கு வைக்க மாட்டோம். அப்படின்னா இந்த பில்லை பாஸ் பண்ணோம்னா யாராவது லீவ் போட்டான் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மோடிஜி கவர்மெண்ட்டுக்கு 350 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த பில் எல்லாம் பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்றோம். இது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது கிடையாது. இட் இஸ் யூஸ்ட் இன் ஒன்லி சிங்கிள் ஏரியா. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்றோம். என்ன நேரத்துல சொல்ற எழுதிங்கப்பா? ஜனாதிபதியை திரும்ப பெறுவதற்கு மட்டும்தான் இந்த மெஜாரிட்டி யூஸ் பண்றாங்க, எங்கேயுமே யூஸ் பண்ணல. toughest majority is used only to impeach president. Toughest majority is used only to impeach president. Toughest majority is used
only to impeach president. Apart from this, nowhere it is used. Apart from this, nowhere it is used. அதாவது ஜனாதிபதியை திரும்ப பெறுவதற்கு மட்டும்தான் கடினமான பெரும்பான்மை, அதாவது மொத்த எண்ணிக்கையில் 2/3 பங்கு, மொத்த எண்ணிக்கையில் 2/3 எனும் பங்கு கடினமான பெரும்பான்மையை ஜனாதிபதியை திரும்ப பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம், வேறு எங்கும் பயன்படுத்துவது கிடையாது. இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் திரும்ப பெறப்பட்டது கிடையாது. ஏன்னா இட் இஸ் டஃபஸ்ட் மெஜாரிட்டி. எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் இந்த பெரும்பான்மையை நிறைவேற்றுவது என்பது கடினமே. இந்தியாவில் இப்போ சூழ்நிலையில் டஃபஸ்ட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பாஸ் ஆகாது. இருக்கிற ஸ்ட்ராங் கவர்மெண்ட் தான் மோடிஜி கவர்மெண்ட். அந்த மோடிஜி கவர்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. ரைட். ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 4, சிறப்பு பெரும்பான்மை வகை 4. ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 4, சிறப்பு பெரும்பான்மை வகை 4. அது என்னன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு ஜிஎஸ்டி, இப்ப பாஸ் பண்ண ஜிஎஸ்டி தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு குறிப்பிட்ட சிறிய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வர பாராளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வர, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வர, சரிங்களா? மாற்றங்களை கொண்டு வர பாராளுமன்றத்தில் 2/3 பங்கு உறுப்பினர்களுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் மற்றும் இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களில் 50% மேற்பட்ட மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களில் 50% மேற்பட்ட மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களில் 50% மேற்பட்ட மாநிலங்கள். அப்படின்னா இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு, 15 ஸ்டேட் சரிங்களா சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஸ்டேட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ண போதும், சென்ட்ரல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்தா தான் இந்த பர்டிகுலர் விஷயங்கள் என்ன பண்ண முடியும், சட்டம் கொண்டு வர முடியும். எடுத்துக்காட்டா இப்ப வந்து ஜிஎஸ்டி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேட் டாக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ். அந்த வாட் வரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணாங்க, டைரக்டா ஜிஎஸ்டி போட்டாங்க. அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்துல கை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த மாநிலத்தை கேட்டுதான் வைக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் சொல்றேன். சரியாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பில்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும்னா, இப்ப பாராளுமன்றத்துல லோக்சபாவில் 545 பேர், புரிச்சுங்களா? நான் லோக்சபாவை மட்டும் எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கேன். ராஜ்யசபாவில இதே ப்ரொசீஜர் தான். ராஜ்யசபாவிலையும் வேக்கண்டை ஆப்சென்டை -20 × 2/3 போட்டுக்கணும், அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 பேர் வேக்கன்ட் வச்சுக்கோங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எவ்வளவு வந்துடும், அன்னைக்கு எண்ணிக்கை 500 வந்துடும். இதுல இன்னைக்கு ஒரு 150 பேர் ஆப்சென்ட் வச்சுக்கோங்க, எவ்வளவு எண்ணிக்கை வந்துடும், 350. சரிங்களா? இன்ட்டு 2/3 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எண்ணிக்கை வரும், 234 அப்படிங்கிற எண்ணிக்கை வரும் இல்லையா? அப்படி வந்துச்சுனால பாஸ். இது 273க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் கிடையாது. இந்த கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் கேட்கும், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜூம் காலிங் பண்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அல்லது ஈவினிங் ஜூம் காலிங்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படின்னா என்னாச்சு, பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு முன்னாடி ராட்டிஃபை பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சட்டமன்றங்கள்லையும் இது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி மொத்தமா 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, 15 மாநிலங்கள் சரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த பில் பாஸ் பண்ண அர்த்தம். 15 மாநிலங்கள் சரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த பில் என்னன்னு அர்த்தம், பாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத அர்த்தம். ரைட் ரைட். அது எந்தெந்த விஷயங்களுக்கு அப்படிங்கிறத கீழே போட்டிருக்கேன்ப்பா. எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர், ஜனாதிபதியினுடைய தேர்தல் அது தொடர்பான விஷயங்கள்ல மாற்றங்களை கொண்டு வர இந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டி தேவை, வகை 4 தான் தேவை. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்
எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசுகளின் அதிகாரங்களை அதிகரிக்க. மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்களின் அதிகாரங்களை அதிகரிக்க. நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் தொடர்பான சட்டங்கள். உச்ச நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் தொடர்பான சட்டங்கள். நெக்ஸ்ட், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சில முக்கியமான விஷயங்கள். 7th ஷெட்யூல், 7ஆம் அட்டவணையில் மாற்றங்களை கொண்டு வர. 7ஆம் அட்டவணையில் மாற்றங்களை கொண்டு வர முக்கியமா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மாத்தணும். கன்கரண்ட் லிஸ்ட் என்ன? ஒருங்கிணைந்த பட்டியலில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுக்கு லோக்சபாவில் 39 சீட் இருக்கு, ராஜ்யசபாவில் 18 சீட் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டி தான் வேணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் எந்த சரத்தின் அடிப்படையில் திருத்தப்படுகிறது கேட்பான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அமெண்டட் பிகாஸ் ஆஃப் விச் ஆர்டிகல் அப்படின்னு கேட்பான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அமெண்டட் பை விச் ஆர்டிகல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த சரத்தின் கீழ் திருத்தப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. எந்த சரத்தின் கீழ் திருத்தப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368. அதே மாதிரி முதல்ல சொல்லியிருக்கப்பா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறைகளில் திருத்தப்படலாம் கேட்டா 3 மெத்தட்ஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேன் பி அமெண்டட் பை 3 மெத்தட்ஸ். அந்த 3 மெத்தட்ஸ் என்னன்னு சொல்றீங்க? பை சிம்பிள் மெஜாரிட்டி, by special majority plus consent of states. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 முறைகளில் திருத்தப்படலாம். அவை சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் விரிவாக்கம், அதாவது மாநிலங்களின் ஒப்புதல். சரியாப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இதெல்லாம் அடுத்த क्वेश्चन பா. அடுத்த டைப் ஆஃப் மெஜாரிட்டி, அடுத்த வகை. ஃபர்ஸ்ட் சாதாரண மெஜாரிட்டி சொன்னப்பா, சரிங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 1, ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2, ஸ்பெஷல் மெஜாரிட்டி 3, ஸ்பெஷல் மெஜாரிட்டி 4. இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி சொல்லியிருக்கேன். டஃபஸ்ட் மெஜாரிட்டி சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? அப்சல்யூட் மெஜாரிட்டி. என்ன சொல்லுவோம்? தனி பெரும்பான்மை, அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா மோர் தென் 50% அப்படிங்கிறது ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப். மொத்த எண்ணிக்கையில் 50% மேல், மொத்த எண்ணிக்கையில் 50% மேல் அப்படிங்கிறது அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் ஸ்ட்ரென்த் 545 அப்படின்னா, சரியாப்பா? டோட்டல் ஸ்ட்ரென்த் 545னா அதுல 50% 273 அப்படிங்கிறது என்னது? அப்சல்யூட் மெஜாரிட்டி. 50% மேல, சரியா? மொத்த எண்ணிக்கையில் 50% மேல். இதுல வேக்கண்ட மைனஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா நடந்த லோக்சபா தேர்தல் இருக்கு எடுத்துக்காட்டு. மொத்தம் 545 லோக்சபா தொகுதிகள் இருக்கு. இதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 543 பேர் நேரடி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. 2 பேர் பிரசிடென்ட், அதாவது ஜனாதிபதியால் நியமிக்கப்படுபவர்கள். ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து 2 பேர் என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட் என்ன பண்ணிடுவாருன்னா நியமிச்சிருவார். சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து பிரசிடென்ட் 2 பேரை அப்பாயின்ட் பண்ணிடுவார்.
அப்ப இப்ப எவ்வளவு வந்துச்சு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் 543. சோ ரெண்டு பேர் அல்டிமேட்டா வந்து பிரசிடென்ட் நியமிச்சார் அப்படிங்கிறப்ப 545 அப்படின்னு ஆயிப்போயிரு. மொத்த எத்தனை தொகுதிக்கு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 542 தொகுதி நடந்துச்சு. ஏன்னா வேலூர்ல வந்து பணப்பட்டுவாடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஞாபகம் இருக்கலாம். அப்படின்னா 543ல 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 542 தொகுதிகளில் மட்டும்தான் தேர்தல் நடந்துச்சு. 2 வந்து நியமிக்கப்படுறது. ஸோ அவங்களுக்கு தேர்தலே கிடையாது. இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணாங்கன்னா இப்போ இங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டிங்கிறது எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 272 இருந்துச்சு. எந்த கட்சி 272 சீட் ஜெயிக்குதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா 542 பொறுத்தளவுக்கு 50% மேல அப்படிங்கிறது 272 சீட். ஆனா பிஜேபி 350 சீட்டுக்கு மேல ஜெயிச்சனால ஸ்ட்ராங்கா ஆட்சியை பிடிச்சிருச்சு. இருக்கு இல்லையா? அதுதான்ப்பா கான்செப்ட். இது அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வேக்கண்டா மைனஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா சொல்றப்ப சொல்லணும் மொத்த எண்ணிக்கையில் 50% மேல் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? அப்சல்யூட் மெஜாரிட்டி மீன்ஸ் more than 50% in total strength. More than 50% from the total strength. அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு கான்செப்ட். சரியாப்பா? புரிஞ்சா? ரைட். அடுத்த ஸ்லைட். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிப்பா. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸை பொறுத்தளவுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியும் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க் தரேன். அசைன்மெண்ட் ஒர்க் ரொம்ப பெருசா இருக்கும். டோன்ட் வரி. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிக்கான டயக்ராம் தான் இது. இல்லையா? இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்க பாருங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா அல்டிமேட்டா சிறப்பு பெரும்பான்மை அர்த்தம், எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா செயல்படும் பெரும்பான்மை அப்படின்னு அர்த்தம். செயல்படும் பெரும்பான்மை. இதுக்கான சம்மையை இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை இங்க அப்படியே மீன் கொடுத்திருக்க பாருங்க. 50%, 545 50%ங்கிறது 273. இது எங்கதான் யூஸ் பண்றோம்? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். மத்திய மாநில அரசுகள் உருவாக்குவதற்கு மட்டும்தான் இவ்வகையான பெரும்பான்மையானது பயன்படுத்தப்படுகிறது. அப்சல்யூட் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, effective majority of the house means more than 50% of the effective strength of the house. அதாவது ராஜ்யசபா எடுத்துக்கேன், 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல 45 வேகன்சிஸ். so the effective strength is 200. வேகன்சிஸ் மட்டும் மைனஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஆப்சென்ட் இங்க மைனஸ் பண்ணக்கூடாது. வேகன்சிஸ் மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வேகன்சிஸ் என்ன அர்த்தம்? பர்மனன்ட் ஆப்சென்ட் இஸ் கால்ட் as vacancy. It's not about temporary vacancy and all. புரிஞ்சுங்களா? சோ இப்போ டோட்டல் எண்ணிக்கை எவ்வளவு ஆச்சு? 200. அப்படிங்கிறப்போ எஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிறது என்னன்னா more than 50% of the effective strength அப்படிங்கிறது 101. இது எங்க தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுக்கும், ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகரை நீக்குவதற்கு இது பயன்படுகிறது. ரைட். நெக்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி 50% of the member present and voting. மொத்தம் 245 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ராஜ்யசபால. 5 பேர் வேக்கண்ட் அப்படின்னா 240 ஆகி போயிரும். 40 பேர் ஆப்சென்ட் அப்படின்னா 200 ஆகி போயிரும். மோர் தென் 50% 101 பேர். சரிங்களா? அதுவே வந்து ஒரு 60 பேர் ஆப்சென்ட்னா 180 ஆயிரும். அப்படிங்கிறப்போ சிம்பிள் மெஜாரிட்டி எவ்வளவு இருக்கும்? 91 பேர். கீழே தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன்ப்பா. கரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 545 45 பேர் ஆப்சென்ட், 100 பேர் அப்டைன் ஃப்ரம் த ஓட்டிங், ஓட்டு போறதை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அப்படின்னா டோட்டலா 400 மெம்பர்ஸ். 400 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வேணும்? 201 பேர். ஓட்டு போறது வேணும்னு ஓட்டு போடலாம், வேண்டாம்னு ஓட்டு போடலாம். அது அவங்களுடைய விருப்பம். வேணுங்கிற ஓட்டு அதிகமா இருந்துச்சுன்னா பாஸ்டு, வேண்டாங்கிற ஓட்டு அதிகமா இருந்துச்சுன்னா ஃபெயில்டு பில். சிம்பிள் மெஜாரிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு கொடுத்துருக்குப்பா. ஆர்டினரி பில், மணி பில், பினான்சியல் பில். சிம்பிள் மெஜாரிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? சாதாரண மசோதாவை நிறைவேற்ற, பண மசோதாவை நிறைவேற்ற, நிதி மசோதாவை நிறைவேற்ற. நெக்ஸ்ட் நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற.
நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்னது? நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை. வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாமே கொடுத்துருக்கப்ப எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 4 டைப் சொன்னா இல்லைங்களா? டைப் 1 அப்படிங்கிறது 249 ஆர்டிகல், டைப் 2ங்கிறது 368 ஆர்டிகல், டைப் 3ங்கிறது 368 தான், சேம் ஆர்டிகல் தான். டைப் 4 அப்படிங்கிறது ஆர்டிகல் 61. 4 types of special majority I said. அதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்க கொடுத்திருக்கேன். 2/3 members present and voting. Next 2/3 members plus 50% of the total strength. அது எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துது நான் போட்டிருக்கேன். ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் நீதிபதிகளை நீக்க 2/3 members plus 50% total strength அப்படிங்கிறது. சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹை கோர்ட் நீதிபதிகளை நீக்க மத்திய கணக்கு தணிக்கை அலுவலர் அல்லது ஆணையர் கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரிமூவ் பண்ண. அப்ரூவல் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி தேசிய பிரகடனத்தை அமல்படுத்த கொடுத்திருக்க பாருங்க. அப்ரூவல் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை பிரகடனத்தை அமல்படுத்த. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ் பண்றதுக்கு ஆர்டிகல் 368 இதுதான். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பேர் ஆர்டிகல் 21. 2/3 members the total strength of the house is 61. எங்க மட்டும் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டேன் இல்லையா? பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். இம்பீச்மென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல. இட் இஸ் கால்ட் டஃபஸ்ட் மெஜாரிட்டி. சரிங்களாப்பா? இன்னைக்கு அசைன்மெண்ட் நான் சொல்றேன். அமெண்ட்மெண்ட்ஸ் சரிங்களா? இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 104 முறை இப்ப ரீசெண்டா ஜனவரியில ஒரு டைம் திருத்திருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 104 முறை திருத்தப்பட்டுள்ளது. எத்தனை டைம் திருத்தப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? 104 முறை திருத்தப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் have been amended so far 104 times. So how many amendments are there அப்படின்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா 104. எத்தனை அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 104. அதுவே இதுவரை எத்தனை அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் வந்துள்ளன? வந்த எல்லா மசோதாவும் சட்டமாகணுங்கிற அவசியம் கிடையாது. பிரசிடென்ட் அசென்ட் பண்ணா மட்டும் தான் சட்டம் வரும். மொத்தம் எத்தனை மசோதா வந்திருக்கு, அதுல ஆக்டா மாறினது தான் 104. சரியாப்பா? எத்தனை பில்லா மட்டும் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க எத்தனை கேட்பான். ஹவு மெனி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் ஆர் தேர்? புரிஞ்சுக்கா? ஹவு மெனி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் ஆர் தேர்னு கேட்டா 104. ஆக்ட்னு கேட்டா 104. ஹவு மெனி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் ஆர் தேர்? எத்தனை அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் வந்துள்ளனன்னு கேட்டா வேற எண்ணிக்கைப்பா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன, எத்தனை திருத்தியாச்சுன்னு கேட்டா 104. சோ இது வரைக்கும் எத்தனை பில் அப்ராக்சிமேட்டா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 126 முறை 126 பில் வந்திருக்கு. 126 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு கேட்டா 126. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அல்லது வெறும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 104. புரிஞ்சுங்க? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு மட்டும் கேட்டா 104 தான். அதே அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் மொத்தம் எத்தனை வந்துள்ளன? 126. 126. உலகத்திலேயே அதிக முறை திருத்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். உலகத்திலேயே அதிக முறை திருத்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரியாப்பா? இந்த 104 அமெண்ட்மெண்ட்டையுமே 104ஐயுமே படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொல்றதை மட்டும் படிங்க. நான் ஒரு 20 அமெண்ட்மெண்ட் தான் கொடுப்பேன். அதை மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேற வழியே கிடையாது. சரிங்களா? அதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். அமெண்ட்மெண்ட்ல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின் வரும். நம்ம லக்கு இருந்தா மேக்ஸிமம் 2-3 கொஸ்டின் கூட வரலாம். சரிங்களா? அதுல வர கொஸ்டினுக்கு அப்படியே 100% சூஸ் பண்றதுக்கு நான் பொறுப்பு. நான் சொல்றது 20-25 அமெண்ட்மெண்ட் தான் சொல்லுவேன். அதை மட்டும் கரெக்டா படிச்சுக்கங்க. நானே கிட்டத்தட்ட 80 அமெண்ட்மெண்ட் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். நீங்களும் இதை ஒதுக்குறீங்க அப்படின்னா மாட்டிக்கணும். சரியாப்பா? 100th அமெண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 100வது
பின்னாடி இருந்து எண்ணிக்கையில வந்துருக்கீங்க. ஓகே, 104வது 104 இந்த வருஷம் 2020 வந்த ஒரே அமெண்ட்மெண்ட் அதுதான் 104. சரிங்களா? நூத்தி 4. என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு டேபிள் போட்டுக்கோங்கப்பா, அதான் பெஸ்டா இருக்கும். ஒரு டேபிள் போட்டுக்கோங்க, நம்பர் போட்டுக்கோங்க, SN1 போட்டுக்கோங்க, அது பக்கத்துல என்ன பண்ணிக்கோங்க, நான் சொல்றதை எழுதிக்கோங்க. ரைட், ஓகே. 104 கீழே இருந்து மேல போவோம். 104 என்ன ஆர்டிகல் அமெண்ட் பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 334 செகண்ட் காலம்ல ஆர்டிகல் அமெண்ட் பண்ணது. நான் முதல்ல சொன்னாலே எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஆர்டிகலை சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஒரு ஆர்டிகலை புதுசாக வச்சாலும் சரி, ஒரு ஆர்டிகலை ரிமூவ் பண்ணாலும் சரி, இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ எந்த ஆர்டிகலை மாற்றம் கொடுத்தாங்கன்னா 334. தேர்ட் வந்து நோக்கம், அதான் ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர், செகண்ட் வந்து சரத்து, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம். அதாவது இங்கிலீஷ்ல என்ன ஃபர்ஸ்ட் SNO சீரியல் நம்பர், செகண்ட் ஒன் அதாவது அமெண்ட்மெண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஆர்டிகல் நம்பர், தேர்ட் வந்து அப்ஜெக்டிவ். தேர்ட் வந்து என்னப்பா, அப்ஜெக்டிவ். சோ ஃபர்ஸ்ட் வந்து 104வது ஆர்டிகல் நம்பர், சரி ஆர்டிகல் நம்பர் அமெண்ட்மெண்ட் நம்பர் 104, அமெண்ட்மெண்ட் நம்பர் 104, ஆர்டிகல் நம்பர் 334. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST மற்றும் ஆங்கிலோ இந்தியன்ஸ், SC ST மற்றும் ஆங்கிலோ இந்தியன்ஸ் கான லோக்சபா சீட்டு ஒதுக்குதல். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SC ST அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளைக்காரங்க இந்தியா விட்டு போனதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே தங்கி இருந்து இந்திய குடியுரிமை பெற்ற வெள்ளைக்காரர்கள், இந்திய குடியுரிமை பெற்ற வெள்ளைக்காரர்கள். புரிஞ்சுங்களா? Europeans who got Indian citizenship and residing in India are called as Anglo Indians. Next வந்து 103வது அமெண்ட்மெண்ட், அது கீழே ஆர்டிகல் 15 and 16, ஆர்டிகல் 15 மற்றும் 16, சரத்து 15 மற்றும் 16, ஒரு இடத்துல சரத்து 15 16 ஆர்டிகல் 15 16 எழுத வேண்டாம், A15 A16 எழுதிக்கங்க, அவ்வளவுதான். சரியாப்பா? 10% இதோட தேர்ட் காலம்ல என்ன எழுதுனா 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு. ரைட். நெக்ஸ்ட் 102 எந்த ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 338B, ஆர்டிகல் 338B, 342A. சரிங்களா? 342A 338B அப்படின்னு ரெண்டு புது ஆர்டிகலை உருவாக்குச்சு. அதே மாதிரி எந்த ஆர்டிகல் சேஞ்ச் பண்ணுச்சுன்னா ஆர்டிகல் 366. 3 ஆர்டிகல் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் மட்டும் நம்பர் மட்டும் எழுதிங்க போதும். அப்ஜெக்டிவ் என்னன்னா ஸ்டேட்டஸ் டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கான அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம். புரிஞ்சுங்களா? கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார்
நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். என்ன சொல்லுவோம்? தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கான அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம். 101. அடுத்ததுப்பா 101, 101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் சேர்த்துச்சுன்னா 246A, 246A, 269A, 268A, 279A. 268A நீக்கிடுச்சு. 269A 279A புதுசா 2 ஆர்டிக்கல் சேர்த்துச்சு. இது எதுக்குன்னா ஜிஎஸ்டிக்காக. சரிங்களா? இந்த 4 அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ரீசெண்டா நடந்தது. சோ கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கிற நான் சொல்ற ஆர்டிக்கல், இது மீன்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட் நம்பரை மட்டும் நான் சொல்றேன். அதற்கான ஆர்டிக்கல் நம்பரையும், சரிங்களா, அதனுடைய அப்ஜெக்டிவையும் நீங்க தான் எழுதணும். அதுதான் அசைன்மெண்ட். மிச்சம் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் நம்பரை மட்டும் நான் சொல்றேன்ப்பா. சரி, அமெண்ட்மெண்ட் நம்பரை மட்டும் நான் சொல்றேன், எழுதிக்கணும். இது கூட சேர்த்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது ஒரு காலம் போட்டுக்கோங்க, இயரே எழுதுங்க. நான் சொல்றதுக்கு மாதிரி இயரையும் சேர்த்து எழுதணும். கண்டிப்பா கேட்பான். இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எந்த இயர்லன்னு கேட்பான். இந்த அமெண்ட்மெண்ட் வந்தது எந்த இயர்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். நான் சொன்ன 4க்குமே இயர் சொல்றேன், எழுதிக்கிங்க. நான் சொன்ன 4க்கு 104வது அமெண்ட்மெண்ட் 2020. 104வது அமெண்ட்மெண்ட்டுக்கு 104வது சட்ட திருத்தத்துக்கு 2020. 103வது சட்ட திருத்தத்துக்கு 2019. 102 2018. 101 2017. 100 2015. இதுக்கு முன்னாடி நடந்த சட்ட திருத்தம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சது. இப்ப 100ல இருந்தா 100, 101, 102, 103, 104 இந்த 5 சட்ட திருத்தம் மட்டும் தான் யார் கொண்டு வந்தது? பிஜேபி கொண்டு வந்தது. 100வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மற்றும் வங்காளத்திற்கான இடையேயான நிலப்பங்கீடு, boundary exchange between India and Bangladesh. boundary exchange between India and Bangladesh 2015. அதாவது பிஜேபி முதல்ல போன டைம் நரேந்திர மோடி பிரதம அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் முதல் பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் பில் இதுதான். ஸோ 100 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ அமெண்ட்மெண்ட் நம்பரை மட்டும் நான் சொல்றேன்ப்பா, கரெக்டா நினைக்குங்க, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்ன எழுதணும்? வந்த வருஷம், சரிங்களா, வந்த வருஷம், அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதே மாதிரி எந்த ஆர்டிக்கல்ல சேஞ்ச் வந்துச்சு, இது எழுதுங்க. ஸோ 1-2 ஆர்டிக்கல் இருந்துச்சு, அந்த ஆர்டிக்கல் எழுதுங்க. நிறைய ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டிக்கல்ஸ் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து ஆப்ஷன்லேயே கொடுக்க முடியாது. பேசிக் ஐடியாலஜி தான். 1-2 ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் நம்பர் எழுதுங்க. நிறைய ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா எழுத வேண்டாம். இப்போ ஆர்டிக்கல் நம்பர் மட்டும், இது அமெண்ட்மெண்ட் நம்பரை மட்டும் சொல்றேன், நம்பரை மட்டும் எழுதிக்கிங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இது இயரு, ஆர்டிக்கல் நம்பரு, நோக்கம் நீங்க தான் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 3. அமெண்ட்மெண்ட் 1 முக்கியம், அமெண்ட்மெண்ட் 3 இந்த எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்ல எழுதிக்கே வாங்க. 3 அமெண்ட்மெண்ட் நம்பர் 3. நெக்ஸ்ட் 7th அமெண்ட்மெண்ட், 7th 7வது சட்ட திருத்தம். 9th அமெண்ட்மெண்ட், 9th 9வது 9வதுப்பா 12வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் 12வது சட்ட திருத்தம். அடுத்து 14வது சட்ட திருத்தம், 14th. 21வது சட்ட திருத்தம், 21st அமெண்ட்மெண்ட். 21வது சட்ட திருத்தம், 21st அமெண்ட்மெண்ட்.
21st amendment. Next 38வது சட்ட திருத்தம். 38வது சட்ட திருத்தம். 38. Next 42வது சட்ட திருத்தம். 42nd. 44வது சட்ட திருத்தம். 44th. 42nd amendment தான் என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். 42nd, 44th. 42nd, 44th, 52nd, 52வது சட்ட திருத்தம். 52வது சட்ட திருத்தம் 52nd. 61st 61வது சட்ட திருத்தம். 61st 61வது சட்ட திருத்தம். 61வது சட்ட திருத்தம். 73rd, 74th 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். 73rd and 74th. 76வது சட்ட திருத்தம். 76th 76th 76வது சட்ட திருத்தம். 76வது சட்ட திருத்தம். சரிங்களா? 92வது சட்ட திருத்தம். 92, 93. எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அடுத்தது சொல்லாம போயிட்டப்பா. 86th 86வது சட்ட திருத்தம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை மட்டும் எழுதிருக்க போதும். மற்ற எந்த அமெண்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸி ஒன் அண்ட் டூ இட் கான்ஸ்டன்ட்லி. கண்டிப்பாக நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை எழுதி எல்லாருமே எனக்கு அனுப்பணும். புரிஞ்சுங்களா? இந்த அசைன்மெண்ட்டை எழுதி அனுப்புறதுக்கான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நாளைக்கு காலையில் நான் செகண்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸ் அதாவது ஜியாகிரபி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு அனுப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட் லேட்டே ஆனாலும் சரி நான் சொல்கிறத எழுதிட்டு படுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். சரிங்களா? கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லா வாழ்க்கையை செட்டில் ஆயிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.